श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। जगद्गुरुशङ्कराचार्य स्वामिनः जय। बोल पुण्डलीकवरदा हरिविठले जय। वीराञ्जनेय स्वामिनः जय। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्या स्युः तन्नमामि गजाननं। दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीमक्षमालां दधाना हस्ते नैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण। भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे फुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितः ज्ञानमयः प्रदीपः। यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव। पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुस्तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। प्रह्लादनारदपराशरपुण्डरीकव्यासाम्बरीषशुकशौनकभीष्मदाल्भ्यानि रुक्माङ्गदार्जुनवसिष्ठविभीषणादीन् पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्षसः यासां हरिकथोद्गीतं पुनातिभुवनत्रयं। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। विजयरथकुटुम्बात्ततोद्रे धृतहयरश्मिनितच्छ्रिये क्षणीये भगवति रतिरस्तु मे मुमूर्षोर्यमिह निरीक्ष्य हतागताः स्वरूपम्। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्सुधाम्ना। अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्। ब्रह्मादयः सुरगणा मुनयोऽथ सिद्धाः सत्त्वैकतानमतयो वचसां प्रवाहैः। नाराधितुं पुरुगुणैरधुनापि विप्रुः किं तोष्टुमर्हति समे हरिरुग्रजातेः। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। ஸ்ரீயப்பதியான பகவானுடைய கல்யாண குணங்களை அனுபவிச்சுன்னு வந்துட்டு இருக்கோம் ஸ்ரீமன் நாராயணியம் அப்படிங்கிற கிரந்தத்தின் மூலியமாக. அதில் முதல் தசகத்தில் 8வது ஸ்லோகமும் 9வது ஸ்லோகமும் பார்த்தோம். பீஷ்மஸ்துதியில் பிரதானமாக நம்ம பார்த்தது என்ன அப்படின்னாக்க, பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர்யேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை தரினும் வேண்டேன் அரங்கன்மான் அகருளானே அப்படின்னு பகவானுடைய சேவையும் பகவானே கிடைச்ச போதிலும் கௌரவாளுடைய கூட்டம் மாதிரி அர்த்திவிரஜமாக நாம் இருக்க மாட்டோம், எனக்கு நீதான் பிரதானம், எங்களுக்கு நீதான் பிரதானம் அப்படின்னு பீஷ்ம ஸ்தோத்திரம் பண்ணதாக பட்டதிரி அவருடைய அந்த ஸ்லோகத்தை பார்த்தோம். நம்ராணாம் சந்நிதத்தே அப்படிங்கக்கூடிய ஸ்லோகம். அதுக்கப்புறம் துவாரகாகமனம் காருண்யாத் காமமன்யம் அப்படிங்கிற ஸ்லோகம் துவாரகாகமனத்தில் பார்த்தோம். அடுத்த ஸ்லோகம் ஐஸ்வர்யம் சங்கராதீஸ்வர விநியமனம் விஸ்வதேஜோஹராணாம் தேஜஸ்சம்ஹாரி வீரியம் விமலமபி யசோ நிஸ்பிருகைச்சோபகீதம். அங்காசங்கா சதா ஸ்ரீரகிலவிதசி ந க்வாபி தே சங்கவார்த்தா தத்வாதாகாரவாசின்
முரஹர பகவத் சப்த முக்கியாஸ்ரயோசி. ஐஸ்வர்யம் அந்த பகவான்கிட்ட எப்பேற்பட்டதாக இருக்கு அப்படின்னு வர்ணிக்கிறார். மீதி தெய்வங்களுக்கும் இந்த தெய்வத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பேசிகிட்டே வரார் இல்லையா. ஸ்வாத்மதஸ்துவம் அப்படின்னு சொல்லி தன்னையே கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய பகவான் நீ அப்படின்னு சொல்லிட்டு வர்றார் இல்லையா. அதனால் மீதி தெய்வங்களுக்கும் இவருக்கும் உள்ள வேறுபாட்டை இன்னும் கொஞ்சம் விசேஷமாக வர்ணிக்கிறார். ஐஸ்வர்யம் சங்கராதீஸ்வர விநியமனம். ஐஸ்வர்யம் அப்படிங்கிற பதத்துக்கே ஈஸ்வரஸ்யேதம் ஐஸ்வர்யம் அப்படின்னு அர்த்தம். ஈஸ்வரனை சேர்ந்தது, ஈஸ்வரனுக்குன்னு உரியது, அதுக்கு பேர் தான் ஐஸ்வர்யம்னு பேர். எப்படி தசரதருடைய புள்ள தாசரதி அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி அது சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால ஈஸ்வரன் சம்பந்தப்பட்ட விஷயம் ஐஸ்வர்யம் அப்படின்னு பேர். அதனால தான் விபூதிக்கும் ஐஸ்வர்யம்னே பேர். அப்படி இருக்கும்போது பெருமாள்கிட்ட இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் எத்தகையதாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க சங்கராதி ஈஸ்வர விநியமனம். சங்கராதிகளால் எத்தனை ஈஸ்வரர்கள் இருக்காலோ, இந்திரன் பார்த்தோன்னா அவர் சுரேஸ்வரர், குபேரன் தனேஸ்வரர், இப்படி எல்லா ஒவ்வொரு வஸ்துக்கும் ஒவ்வொரு ஈஸ்வரர்கள் இருப்பா இல்லையா. அப்போது அந்த மாதிரி இருக்கிறதுல சிரேஷ்டரான ஈஸ்வரர் யார் அப்படின்னா சங்கரன். அதனால தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னாலே அவர் தான் பரமேஸ்வரன் சர்வேஸ்வரன் அப்படின்னு நம்ம சங்கரனை தான் நம்ம குறிப்பிடுறோம். அப்படி இருக்கும்போது அவர் சொல்கிறார் சங்கராதி ஈஸ்வர விநியமனம். அந்த சங்கரன் முதலிய பல ஈஸ்வரர்கள் இருக்கா இல்லையா, அவளுக்கு அந்த ஈஸ்வர பட்டத்தை யார் ஒருத்தர் கொடுத்தாரோ அப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் சொல்ல இல்லையா. ஐஸ்வர்யாத் ஈசதேன்யே ஜகதி பரஜனே ஸ்வாத்மனோபி ஈஸ்வரஸ்துவம். முதல்ல ஸ்லோகத்தை சொன்னதே தான் இன்னும் கொஞ்சம் அழுத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் முதல்ல சொல்கிறார். முதல் ஸ்லோகத்தில் ரெண்டாவது பாதத்தில் சொன்னார், எல்லாரும் அடுத்த வாழ்கிட்ட ஆட்சி செலுத்துவா ஸ்வாத்மனோபி ஈஸ்வரஸ்துவம். உனக்கு ஒருத்தன் ராஜ்யத்தை கொடுத்தார் அப்படிங்கிறது இல்லாதபடிக்கு உனக்கும் நீயே தான் ராஜா அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதனால் இவர் ரெண்டாவது ஸ்லோகத்தை இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொல்கிறார். ஐஸ்வர்யம் சங்கராதி ஈஸ்வர விநியமனம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் ஈஸ்வரனுக்கு சேர்ந்ததுங்கிற பெயர்க்கூடிய அந்த ஐஸ்வர்யமானது உன்னிடத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னால், சங்கராதி தேவர்கள் எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேருக்கும் அவாவாளுடைய ஆட்சிக்கு உட்பட்ட என்னென்ன ஐஸ்வர்யங்கள் இருக்கோ அதுக்கெல்லாத்துக்கும் அவளை ஈஸ்வரனாக உட்காத்தி வைக்கக்கூடியதான ஒரு ஐஸ்வர்யம் சுவாமியோடையது உன்னுடையது அப்படிங்கிறார். அதே மாதிரி விஸ்வதேஜோஹரானாம் தேஜஸ் சம்ஹாரி வீரியம். உன்னுடைய வீரியம்னு ஒன்று இருக்கு இல்லையா, பராக்கிரமம் அப்படின்னு. அதில் விஸ்வதேஜோஹரானாம் பொதுவாக சிருஷ்டி பண்ணுறது பிரம்மா, அதை காப்பாற்றுறது மகாவிஷ்ணு, மறுபடியும் அதை சம்ஹாரம் பண்ணுறது பரமேஸ்வரன் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்பேற்பட்டதான அந்த பரமேஸ்வரனுடைய பராக்கிரமத்தையும் சேர்த்து விஸ்வதேஜோஹரானாம் தேஜஸ் சம்ஹாரி வீரியம், அந்த பரமேஸ்வரனுடைய வீரியத்தையும் அடக்கக்கூடியதான வீரியம் உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறார். வேறுபட்ட வீரியம். அப்போது அவளுக்குள்ளேயே சண்டை எல்லாம் இவா ஒருத்தருக்கு ஜெயிச்சுப்பாளா அப்படின்னா அதெல்லாம் ஒரு பக்கம் புராண கதைகள். ஆனால் பாகவத்தை பொறுத்தளவில் பரமேஸ்வரனை எந்த இடத்துல ஜெயிச்சார் அப்படின்னு சொன்னால் குணத்தினால ஜெயிக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். தக்ஷயஜ்ஞத்தில் பரமேஸ்வரனை கூப்பிடல அப்படிங்கிறதுனால பகவானும் போகலை அந்த இடத்துல. பரமேஸ்வரனுக்கு திருப்தி ஆகிடுத்து, பரமேஸ்வரன் தக்ஷயாக்கியத்தை பூர்த்தி பண்ணணும்னு நினச்சுட்டார், தக்ஷனுக்கு மறுபடியும் மாட்டுத்தலையை வச்சு உயிர் கொடுத்துட்டார் அப்படின்னதுக்கு அப்புறம் பகவான் அந்த இடத்துக்கு வரார். பரமேஸ்வரன் இடத்துல எந்த அளவுக்கு பிரீத்தி இருக்கோ அதே அளவுக்கு என்னிடத்துலையும் பிரீத்தி இருக்கணும், என்னிடத்துல எவ்வளோ பிரீத்தி இருக்கோ அதே அளவுக்கு பரமேஸ்வரன் இடத்துலையும் பிரீத்தி இருக்கணும் அப்படிங்கிறத அந்த இடத்துல காட்டி, அப்போது அந்த பரமேஸ்வரனையும் தன்னுடைய ஒரு குணத்தினால ஜெயிக்கக்கூடியதான ஒரு பெரிய வீரியம், அந்த பெரிய வீரியம் இருக்கு இல்லையா, அப்பேற்பட்ட தேஜஸ் சம்ஹாரி வீரியம் கடைசியில் மறுபடியும் அவங்கிட்ட தான் போகிறது இல்லையா. யதோவா இமா நிபூதா நிஜாயந்தே ஏன ஜாதா நிஜீவந்தி யத் பிரயந்தியபிசம்விசந்தி அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. எந்த இடத்துல மறுபடியும் போய் இதெல்லாம் சேர்றதோ அப்படின்னு சொல்லும்போது இந்த பரமேஸ்வரனும் எந்த இடத்துல போய் அடங்குறாரோ, அதனால தானே இவர் பின்னாடி மார்க்கண்டேயர் மாயேனா என்னன்னு தெரியல அப்படின்னு கேட்டபோது பரமேஸ்வரன் வடஸ்ய பத்திரஸ்ய புட்டேசயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே விநிவேசயந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த ஆளிலை மேலே படுத்துட்டு இருக்கக்கூடியதான தன்னுடைய காலையே தன்னுடைய வாயில தன்னுடைய கையால் எடுத்து வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த குட்டி
குட்டி குழந்தையை தானே காட்டி கொடுக்குறார் பரமேஸ்வரன். அதனால் அப்பேற்பட்ட வஸ்து இல்லையா, சிருஷ்டியில் கடைசியில் பிரளய காலத்தில் அவர் மட்டும்தான் இருக்கார் அப்படிங்கிறத பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால் மார்க்கண்டேயர் தெரிஞ்சுக்கிறார். அப்படிங்கும்போது மறுபடியும் பரமேஸ்வரனும் இவரிடத்துல வந்து லயமாகிறார் அப்படிங்கிறது தெரியறது இல்லையா. அதனால் சொல்கிறார் தேஜஸ் சம்ஹாரி வீரியம். வேறுபட்ட தேஜஸ், யாருடைய தேஜஸ் சம்மாரம் பண்ணுறக்கூடிய வீரியம்னா விஸ்வதேஜோகரானாம், இந்த லோகத்தில் உள்ள எல்லாருடைய தேஜஸையும் அபகரிக்கக்கூடியதான பரமேஸ்வரன் முதலிய ஈஸ்வரர்களுடைய எல்லாருடைய தேஜஸையும் அபகரிக்கக்கூடியதான ஒரு பெரிய தேஜஸ் பாவனுக்கு. அதனால ஏற்பட்ட இந்த முதல்ல சொல்லப்பட்ட ஐஸ்வர்யத்தினாலேயும் அடுத்து சொல்லப்பட்ட வீரியத்தினாலேயும் ஏற்பட்டதான உன்னுடைய கீர்த்தி இருக்கே, இந்த ரெண்டும் ஒத்தனுக்கு இருந்துடுத்துன்னு சொன்னால் அந்த கீர்த்தியானது எப்படி இருக்கும் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எல்லாருக்கும் அந்த கீர்த்தி இருந்துடுறதில்லை. ஹிரண்யகசிபுக்கு அந்த தேவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இருந்தது. தேவர்கள்ட்ட இருந்த ஐஸ்வர்யங்கள் அத்தனையும் பிடுங்கிக்கிண்டு அவன் மொத்தத்தையும் ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். சும்பன் நிசும்பன் எத்தனை பேர் அம்பாள் எத்தனை பேர் சம்ஹாரம் பண்ணாலோ அத்தனை பேரும் அப்படி தான் இருந்திருக்கா. யஜ்ஞபாகாஷ்ச ஹிருதாஹா அப்படின்னார். யஜ்ஞபாகங்களை கூட அவள் அபகரிச்சுன்னு போயிட்டா. அப்பேற்பட்டதான ஒரு சக்தி தேவர்களுக்கு எதுவுமே கிடைக்காதபடி பண்ணிவிட்டா. அப்படி இவாளுக்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்துக்கு பஞ்சம் இல்லை. மகாபலிக்கு இல்லாத ஐஸ்வர்யமா? அப்படி இருந்தபோதும் ஐஸ்வர்யத்துக்கு பஞ்சம் இல்லை. விஸ்வதேஜோகரானாம் தேஜசம்ஹாரி வீரியம். ராவணன் கும்பகர்ணன் முதலிய ராட்சசர்கள் அத்தனை பேரும் என்ன பண்ணா, அப்பேற்பட்ட ஒரு வீரம் கிடைச்ச உடனே அதை என்ன துஷ்பிரயோகம் தானே பண்ணா. ஆனால் அப்படி துஷ்பிரயோகம் பண்ணத்தினால ஏற்பட்டதான ஒரு அபகீர்த்தி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பகவான்கிட்ட ஏற்பட்டுடலையாம். என்ன காரணம்னா அந்த ஐஸ்வர்யத்தையும் அந்த வீரியத்தையும் வச்சுண்டு பக்தாளுக்கு என்னென்ன உபகாரம் பண்ணலாம், தன்னை அண்டினவாளுக்கு என்னென்ன பண்ணலாம்னு மாமேகம் சரணம் பிரஜான்னு ஒத்த கையால் தன்னுடைய காலையே காட்டிக்கிண்டு நான் உன்னை என்னுடைய கால சரணடைஞ்சவால நான் காப்பாற்றுவேன் என் இடத்துல அழைச்சிண்டு அப்படின்னு சொல்லி இடது கையில் ஊர்ஹசத்தை வச்சுட்டு வெங்கடேஸ்வரர் நிற்கிறார் இல்லையா, அப்பேற்பட்ட பகவான் இல்லையா. அதனால் அந்த ஐஸ்வர்யத்தையும் வீரியத்தையும் வச்சுட்டு இவர் பக்தால காப்பாற்றினத்தினால அவருடைய கீர்த்தி எப்படி இருக்கா, விமலமபியசோ நிஸ்பிருஹைச்சோபகீதம், விமலமாக இருக்கா அவருடைய கீர்த்தி. எந்த விதமான அப்பழுக்கும் இல்லை அவருடைய கீர்த்தியில். இந்த இடத்துல கொஞ்சம் போகிற சந்தேகமாக இருக்கோ, இந்த இடத்துல சுவாமி தப்பு பண்ணிட்டாரோ அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த இலக்கிய ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் சந்தேகம் அங்கங்கே வரும், அப்பப்போ பேசுவா. எந்த இடத்துலலாம் ராமர் தப்பு பண்ணார், வாஸ்தவம் ரொம்ப தமிழ் அப்படின்னு போகிறதுங்கிறது ரொம்ப வாஸ்தவம், நன்மைதான். கம்பராமாயணம் முதலிய பல கிரந்தங்கள் இருக்குது நமக்கு. ராமாயணம் அப்படிங்கிறதுக்கு கம்பர் எழுதின ஒரு பெரிய அந்த கம்பராமாயணம்ங்கிறது பெரிய அழகு சேர்க்கக்கூடியதான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அவருடைய பாவத்தையும் நம்ம புரிஞ்சுட்டே சேர்ந்து பயணிக்கணுமே தவிர அதுலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுட்டு அதை பற்றி விசாரிக்கிறதுன்னு சொன்னால் முழுசாக தெரிஞ்சுட்டு விசாரிக்கணும். அப்போது வாலியை மறைஞ்சிருந்து கொண்டார், இது ஒரு அபகீர்த்தியா? பின்னாடி வாலிக்கிட்டேயே பேசி அதை சமாச்சாரத்தை நல்லா பேசி தீர்மானம் பண்ணி ராமர் பண்ணது தப்பு இல்லை அப்படின்னு வாலியே ஒத்துக்கும்படியாக பண்ணி அதுக்கப்புறம் தான் வாலி அங்கே சுவாமியோட சேர்றார். அப்போது ஒவ்வொரு இடத்துலையும் எந்தெந்த இடத்துலலாம் அபகீர்த்தி வரா மாதிரி சந்தர்ப்பங்கள் இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் அதுக்கான விளக்கமும் அதுக்குள்ளேயே தான் இருக்குது. மகாபாரதத்துக்கு ஒரு பெரிய ஒரு குணம், எது இஹாஸ்தி தது அந்யத்ரே என் நேஹாஸ்தி நதத் கொச்சித்து அப்படின்னு சொன்னார். ஒரு விஷயம் உனக்கு தேவை அப்படின்னு சொன்னாக்க மகாபாரதத்தில் தேடு. எது இஹ அஸ்தி தது அந்யத்ரே, எது இங்கே இருக்கோ அதை மறுபடியும் வெளில தேட வேண்டிய அவசியம் இல்லை. என் நேஹாஸ்தி, எது இங்கே இல்லையோ நதத் கொச்சித்து, அது வெளில தேடினால் நிச்சயமாக கிடைக்காது அப்படின்னு விட்டார். மகாபாரதம் பாரத பஞ்சமோ வேதா அப்படின்னு சொல்லி எப்படி ஸ்ருதியில் சொல்லப்படாத தர்மங்கள்னு எதுவுமே கிடையாதோ, ஏதோ ஒரு இடத்த பிரதானமாக வச்சுட்டு அதுக்கு இப்படி அர்த்தம்னு சொல்லித்தான் சமஸ்த தர்மங்களும் வெளில வருதோ, அந்த மாதிரி இந்த தர்மத்துக்கு மகாபாரதம் ஒரு பெரிய பிரமாணம் அப்படிங்கிறதுனால பஞ்சமோ வேதா, 5வது வேதம் அப்படின்னு விட்டார். அப்போது மகாபாரதத்தில் சொல்லப்பட்டதான கிருஷ்ணனுடைய கதைகளில் எப்படி அங்கங்கே தப்பு ஏற்படும். அதனால் என்ன சொன்னார், விமலம், உன்னுடைய கீர்த்தியானது விமலமாக இருக்குப்பா, எந்த விதமான அழுக்குமே இல்லை. அந்த கீர்த்தியை நிறையா பேர் பாடிண்டே இருக்காப்பா, உன்னை பற்றின கீர்த்தியை. கிருஷ்ணன் எப்பேற்பட்டவன் தெரியுமா, அவன் கோகுலத்தில் புல்லாங்குழல் வாசிக்கிற அழகு தெரியுமா, பிருந்தாவனத்தில் புல்லாங்குழல் வாசிக்கிற அழகு தெரியுமா, கோகுலத்திலையும் பிருந்தாவனத்திலையும் மாடு மேய்ச்சா அழகு தெரியுமா, மதுரையில் உக்ரசேனருக்கு சமமாக ராஜ்ய பரிபாலனம் பண்ண அழகு தெரியுமா, துவாரகேங்கிற ஒரு நகரத்தை சிருஷ்டி பண்ணி அதுக்கு ராஜாவாக இருந்து துவாரகாதீசனாக இருந்து பிரஜைகள் பரிபாலனம் பண்ண அழகு தெரியுமா,
அதுக்கப்புறம் பாண்டவாளுடைய சக்கியமானது ஏற்பட்டு சுகிருத்து அப்படின்னு பெயருக்குரியதான பிரத்யுபகாரம் அனபேட்சி எந்த விதமான பிரத்யுபகாரத்தையும் எதிர்பார்க்காம இவன் என்ன நமக்கு செய்வான், இவன் நமக்கு என்ன செய்வான் அப்படின்னு எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் பாண்டவாளுக்கு அனுகிரகம் பண்ண கீர்த்தி உங்களுக்கு தெரியுமா, அந்த பெருமை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்டே இருக்காப்பா. யாரெல்லாம் பேசுகிறா அப்படின்னாக்க, பொதுவாக கீர்த்தியை ஒருத்தரை பற்றி நம்ம புகழறோம் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து நமக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கணும். நம்ம சுவாமியே அப்படி தான் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா. விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க மகாவிஷ்ணு பிரீத்தியர்ச்சே அப்படின்னு வாக்கு மட்டும் சொல்கிறது, மனசு எதையோ நினச்சிக்கிறது. நம்ம இன்றைக்கி விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லியிருக்கோம், புண்ணியம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறதுனால புண்ணியம் ஏற்படுங்கிறது என்னவோ வாஸ்தவம் தான். ஆனால் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறோம், அதனால் புண்ணியம் ஏற்படும், அதனால் நல்லது ஏற்படும், அதனால் நம்ம க்ஷேமமாக இருப்போம். இதுவரைக்கும் நம்மளுடைய எண்ணமானது போகிறது. கீதா பாராயணம் பண்ணுறோம், அப்போது அதன் மூலியமாக அது உள்ள புண்ணியம் வருது, அதனால் நமக்கு க்ஷேமம் ஏற்படும், அதனால் சௌக்கியமாக இருப்போம். அப்போ கடைசியில் எங்கே வந்து நம்ம நிற்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, பகவானை பற்றி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும்போதே கூட நமக்கு ஏதோ ஒரு வச்சுக்கிறோம். பாகவத சப்தாகம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க பகவான் அனுபவிக்கணும், அப்பா கிருஷ்ண பக்தி பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் இல்லையே. பாகவதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் முன்னோர்கள் எத்தனை பேர் இருந்தாலோ அத்தனை பேரும் கரையணும். அவள் கரையேறதுனால எனக்கு அப்புறம் வரக்கூடிய வம்சங்கள் எத்தனை பேர் இருக்காலோ அத்தனை பேரும் க்ஷேமமாக இருக்கணும், நான் நன்னா இருக்கணும், என்னுடைய குழந்தைகள் நன்னா இருக்கணும், எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தியும் வரணும். அப்படி தான் நமக்கு சங்கல்பமே அப்படி தான் இருக்குது. எல்லாத்துக்கும் க்ஷேமஸ்தைரி தைரிய வீரிய ஆரோக்கிய ஐஸ்வர்யானா அபிவிருத்தியர்த்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ரீகிருஷ்ண பிரீத்தியர்த்தம்னு சொல்கிறோம் நம்ம பின்னாடி. அப்போது கிருஷ்ண பக்தி வரணும் அப்படின்னாக்க பாகவத்தை சொல்லும்போது கிருஷ்ண பிரியம் சகல கல்மஷ நாசனஞ்சா அப்படின்னார். முதல்ல ஏண்டா பாகவதம் படிக்கணும்னா கிருஷ்ணனுக்கு முடிக்கும் படிக்கணும், அவ்வளோதான். அப்போது நம்ம அதை என்ன பண்ணுறோம், கடைசியாக வச்சுக்கிறோம். முதல்ல நம்ம நட்சத்திரம் கோத்திரம் ராசி எல்லாத்தையும் சொல்லி பேர் மாறாமல் ஊர் மாறாமல் அந்த பலன் நமக்கே கிடச்சிடணும்னு சொல்லி எல்லாத்தையும் எழுதி போட்டு எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் பிரீத்தி ஏற்படட்டும்னு சொல்லி நம்ம ஒன்று பண்ணுறோம் இல்லையா. அந்த மாதிரி நிறையா பேர் கீர்த்தி பண்ணுறாலோ, உங்களை புகழறாலோ. ஏன் ஹிரண்யகசிபுக்கு வந்தியமாகுதாள் இல்லையா, இல்லை ராவணனை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையா. ராத்திரி நேரத்தில் சீதாதேவியை பார்க்க வரும்போது கூட அங்கே பேரி வாத்தியங்கள்லாம் முழங்கிட்டு ராவணன் உள்ளவரான். ராமாயணத்தில் அனுமார் மேலே இருந்து பார்க்குறார், மரத்து மேலே உட்காந்துட்டு ராவணன் வரதை. அப்போ கூட ராவணனை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வரத்துக்கு ஆள் இருக்குது. அப்போது அந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வராளோ நிறையா பேர். என்ன காரணம்னா எதிர்பார்ப்பு. இவாளை ஸ்தோத்திரம் பண்ணால் நமக்கு ஏதாலும் கிடைக்கும், இவாளை ஸ்தோத்திரம் பண்ணால் நமக்கு ஏதாலும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஸ்தோத்திரம் பண்ணியே சம்பாதிக்கிறது. நம்மளை மாதிரி தான். அதனால தான் ஃபஸ்ட்டு நம்மளை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அவளை சொன்னேன். முதல்ல அவளை சொல்லியிருந்தா நம்மளை பற்றி நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால் முதல்ல நம்ம என்ன பண்ணுறோங்கிறத தெரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் அவள் பண்ணதும் தப்பு இல்லைங்கிற அவன் நமக்கு தெரியும். இப்போது லஞ்சம் வாங்கிறது தப்பு அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு லஞ்சம் வாங்கிறது தப்போ அந்த அளவுக்கு லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு அப்படின்னு சட்டத்தில் இருக்குது. ஆனால் லஞ்சம் வாங்கிறது தப்புன்னு நம்ம பேசின்னு இருக்கோமே தவிர லஞ்சம் கொடுக்கறது தப்புங்கிறத பற்றி ரொம்ப அழுத்தி பேசுகிறோமான்னா ரொம்ப கம்மி இல்லையா. நமக்கு ஒரு காரியம் நடக்கணும்னு சொன்னால் பரவாயில்ல, செலவானாலும் பரவாயில்ல, ஏதோ கொடுத்துட்டு வேலையானா போரும் அப்படின்ட்டு தான் நம்ம வந்துட்டு போகிறோமே தவிர லஞ்சம் வாங்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம என்னைக்கானு போராடுறோமா. காரணம் என்னென்னா நம்ம லஞ்சம் கொடுக்க பழகிட்டோம் இல்லையா. அப்போது நம்ம பண்ணக்கூடிய தப்பு தெரியணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம பண்ணுற தப்பு என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்தவா பண்ணுறதை நம்ம சொல்லலாம். அதனால முதல்ல நம்ம பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுறதை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமாக ராவணாதிகளையும் கும்பகர்ணாதிகளையும் இத்தியாதி ராட்சசர்கள் எல்லாருடைய வந்தியமாகதாலை பற்றி அதுக்கப்புறமா சொன்னேன். அப்போது அவள் எந்த ரீதியில் ஸ்தோத்திரம் பண்ணுறாளோ அதே ரீதியில் தான் நாமளும் ஸ்தோத்திரம் பண்ணுறோங்கிறத தெரிஞ்சுக்கணும். என்ன அவள் துஷ்டாக ஸ்தோத்திரம் பண்ணால் நம்ம ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியவனை ஸ்தோத்திரம் பண்ணுறோம். அதுதான் சத்சங்கத்தினுடைய பெரிய பாக்கியம், நல்லவாளுடைய சங்கம் கிடச்சதுனுடைய பெரிய பாக்கியம். அதனால தான் நமக்கு நிச்சயமாக காமனை இல்லாமல் முதல்ல பக்தி பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமம்தான். பகவான் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்துட்டுருக்கார். பக்தன் என்னென்ன கேட்குறானோ அத்தனையும் கொடுக்கறது. நேற்று இதால் பார்த்தோம், அந்த எல்லாத்தையும் இச்சம் நிஷேஷலபியா நிரவதிக பலஹா பாரிஜாத்தோ ஹரேத்வம்னு எல்லாத்தையும் தரக்கூடிய அந்த பகவான் கிட்ட போய் என்னத்தான் கேட்கக்கூடாது. கல்பவருஷமாக நின்றுட்டு தான் இருக்கார் பகவான். இருந்தாலும் அதுலேயும் நமக்கு ஒரு காமனை இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை சொன்னேன். காமனையோட பக்தி பண்ணுறதுங்கிறது தப்பு கிடையாது. கர்மாவை காமனையாக பண்ணாதான் மோட்சத்துக்கு அது பந்தகமாக இருக்கும். ஆனால் பக்தியை பொறுத்தளவில் காமனையாக கூட பண்ணலாம் ஓரளவுக்கு.
கர்மா காமனியாக பண்ணுறதை காட்டிலும் பக்தி ஓரளவு காமனியாக பண்ணலாம். அது பந்தகமாக இருக்காது நமக்கு, அது மோசகமாக தான் இருக்கும் அந்த கர்மா. அதனால் அப்படி ஏதோ ஒரு காரணத்தை உத்தேசித்து ஏதோ ஒன்று அவளுக்கு தேவை அப்படிங்கிற ஆசை இருந்துட்டு இப்படி ஸ்தோத்திரம் பண்ணி அதன் மூலியமாக அடையக்கூடியவா நிறையா பேர் இருப்பா இல்லையா, அந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணுறாளோ. ஏன்னா எல்லாரும் தான் ஹிரண்யாயனமாக சொல்லியிருந்தார். நாரதர் மட்டும்தான் அங்கே போயிட்டே நாராயணாயனமான்னு சொல்லிட்டு வந்தார் ஹிரண்யகசிபுவாத்தில். அந்த மாதிரி ஹிரண்யகசிபுட்ட இருந்த மீதி பேர் மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணுறாலோன்னா கிடையாது. நாரதர் மாதிரி நிஸ்பிருஹைஷ்ட உபகீதம், எந்த விதமான ஆசையும் இல்லாத நாரதர் போன்ற மகான்களாலையும் ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டதான உன்னுடைய யசஸ்ஸு விமலோபி யசா நிஸ்பிருஹைஷ்ட உபகீதம், எந்த விதமான ஆசையும் இல்லாமல் இருக்கக்கூடிய மகான்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டது. எல்லாரும் உன்னை பற்றி பாடுறாப்பா, அப்பேற்பட்ட ஒரு கீர்த்தியை வச்சுருக்கியே நீ. அங்கா சங்கா சதாஸ்ரீ. சரி, ஐஸ்வர்யங்கிறது ஒன்றை இருக்கு, சம்பன்மயி அப்படிங்கிறார், பின்னாடி சொல்ல போறார். அந்த மாதிரி இந்த ஸ்ரீ அப்படி ஸ்ரீஹின்னு சொல்லக்கூடியதான அந்த மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம் எந்த அளவுக்கு இருக்கு. தனதானியம்னு சொல்லக்கூடியதால இந்த ரூபங்கள் அப்படிங்கிறது ஒன்று, மேலே வித்தை வீரம் சூரம் இத்தியாதி எல்லாத்தையுமே லக்ஷ்மின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்பேற்பட்டதான அந்த ஸ்ரீஹின்னு சொல்லக்கூடியதான அந்த மகாலட்சுமி கடாட்சம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அங்கா சங்கா சதாஸ்ரீஹி, எப்போதும் இவருடைய சரீரத்திலேயே இருந்துட்டுருக்காளாம், இவருடைய அங்கத்திலேயே மகாலட்சுமி இருந்துட்டுருக்காளாம். ஒருவேளை கட்டி போட்டுருப்பாரோ, ஏன்னா மகாலட்சுமியை விட்டு போயிடப்படாது, நம்மளை விட்டு கிளம்பி போயிட போகிறான்னு கட்டி போட்டுருப்பாரோ. ஏன்னா அவருக்கு தான் தேஜசம்ஹாரி வீரியம்னு இருக்கே. ஏன்னா எல்லாருடைய விஸ்வதேஜோகராளாம் தேஜசம்ஹாரி வீரியம்னு இந்த ஹிரண்யாக்ஷன் எப்படி பூமாதேவியை கொண்டு போய் கடல் கடியில் வச்சுட்டு இது என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுன்னு இருந்தாலும், அந்த மாதிரி ஸ்ரீதேவியை தூக்கின்னு போய் பகவான் வச்சுட்டு சண்டை போடுறாரோ இது என்னுடையது அப்படின்னு சொன்னாக்க அப்படி இல்லையா. பார்க்கடல்லேருந்து அமிர்தம் கிடையும் போது வெளில வரும்போது கூட தேவி யாருக்கு மாலை போடலாம் அப்படின்னு அபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கையில் மாலையை வச்சுன்னா அங்கேயும் இங்கேயும் பார்க்கும்போது எத்தனை பேர் ஏங்கிண்டு தனக்கு மாலை போட மாட்டாளான்னு நிற்கும்போது கூட அங்கே பெருமாள் சாந்தாகாரம் புஜகசேனம் பத்மநாபம் சுரேஷம்னு சொல்லிவிட்டு அந்த பெரிய போகி சேனனாக அந்த பெரிய அரவணை பள்ளியானேன்னார் இல்லையா, அந்த பெரிய அரவம் பாம்பு ஆதிசேஷன் மேலே படுத்துட்டு கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணிட்டு இருந்தாராம். வரும்பா அந்த மகாலட்சுமி நம்மள்கிட்ட தான் வருவா அப்படிங்கிற பெரிய நம்பிக்கையில் கண்ணை மூடின்னு படுத்துட்டு இருந்தாராம். மகாலட்சுமி முதல்ல வரும்போது கூட சரி வந்ததுக்கு அப்புறம் விட்டுட்டு போயிடப்படாதே அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா எல்லாருக்கும். சம்பாதிக்கிறதுன்னு ஒன்று, சம்பாதிக்கிறத காப்பாற்றுறதுன்னு ஒன்று. சரி, சம்பாதிக்கும் போது தான் ஆசை இல்லை, ஒருத்தனுக்கு திடீர்னு பெரிய லாட்ரி அடிச்சுடுது. ஏதோ லாட்ரி வாங்கி போன எல்லா கடையிலையும் லாட்ரி வாங்கி வச்சுருந்தா லாட்ரி சீட்டு, ஒரு லாட்ரி பெருசாக அடிச்சுடுத்து. இத்தனை நாள் வரைக்கும் பொறுப்பு இல்லாமல் இருந்தாலே இப்பயும் பொறுப்பு இல்லாமல் இருப்பான்னா லாட்ரி சீட்டில் அந்த 1 கோடி ரூபா பணம் விழுந்ததுக்கப்புறம் அந்த 1 கோடி ரூபா காப்பாற்ற மாட்டானோ அவன். அப்போது மகாலட்சுமி கிடச்சதுக்கப்புறமே விடப்படாதுன்னு சொல்லி பிடிச்சி வச்சுட்டு இருக்காருனா இல்லையா. அகலகில்லேன்னு தாயார் இவருடைய அங்கத்தில் உட்காண்டிருக்கான்னார். அப்பேற்பட்ட அங்கா சங்கா சதாஸ்ரீஹி, எப்போதும் இவரை விட்டு பிரியமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மகாலட்சுமி அவருடைய அந்த வக்ஷஸ்தலத்தையே இருந்துட்டு இருக்காளாம். சரி, இத்தனையும் இருக்கு, அப்போ இவருக்கு ரொம்ப நிறையா பேர்கிட்ட சம்பந்தம் இருக்கணுமே. ஏன்னா சங்கராதீஸ்வர விநியமனம், எல்லாத்துக்கும் ஈஸ்வரர்களாக இருக்கக்கூடிய சங்கராதிகளையும் நியமிக்கக்கூடிய சக்தி உடையவர். அப்போது இத்தனை பேரோட சம்பந்தம் இருக்குது. எத்தனை ஈஸ்வரர்கள் லோகத்தில் இருக்காலோ அத்தனை ஈஸ்வரர்களோட இவருக்கு சம்பந்தம் இருக்கு இல்லையா. விஸ்வதேஜோஹராணாம் தேஜசம்ஹாரி வீரியம், எல்லாருடைய வீரத்தையும் அபகரிக்கக்கூடியதான வீரியமுடையவர் அப்படின்னு சொன்னால் அத்தனை பேரும் பயந்துருப்பா இல்லையா, இவருக்கு கப்பங்கட்டுவா இல்லையா. அப்பேற்பட்ட ஒரு பெரிய ராஜாவாக இருந்தால் அப்போ அத்தனை பேருக்கும் இவருக்கு சம்பந்தம் இருக்கு இல்லையா. நிஸ்பிருஹைஷ்டோபகீதம், எந்த விதமான ஆசைகள் இல்லாதவாளையும் புகழப்பட்டுருக்கேன்னு சொன்னால் சுற்றி வர புகழறவா கூடையே இருக்கான்னு சொன்னால் அத்தனை பேருடைய சம்பந்தம் அவருக்கு இருக்கு இல்லையா. போதா குறைக்கு அங்கா சங்கா சதாஸ்ரீஹி அப்படின்னு சொல்லி இந்த அங்கத்திலேயே ஒட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காண்டிருக்கான்னு சொன்னால் அப்போ அந்த ஸ்ரீதேவியோடையாவது அவருக்கு சம்பந்தம் இருக்கு இல்லையா அப்படின்னு சொன்னாக்க அதுதான் இல்லையா. குவாபிதே சங்கவார்த்தா நேன்னுட்டார். எந்த இடத்துலையும் உனக்கு சங்கம்னு ஒன்று இருந்தது அப்படிங்கிறது இல்லவே இல்லை. இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயம், அதுதான் பெரிய விஷயம். எல்லாத்துலேயும் சம்பந்தப்பட்டு இருக்கும்போதும் எதுலேயும் சம்பந்தப்படாமல் இருக்கணும். எப்பேற்பட்ட விஷயம் இல்லை, நல்லா மனசில் வாய்க்க வேண்டிய விஷயம்.
என்ன காரணம் அப்படின்னாக்க எல்லாத்துலேயும் அவர் தான் இருக்கார். ரொம்ப ஈஸியாக நமக்கு புரிஞ்சு போயிடுமே. எல்லாத்துலேயும் அவர் ஒருத்தர் தானே இருக்கார். மகாலட்சுமிகிட்டேயும் அவர் தான் இருக்கார். இந்த நிஸ்பிருகாளுடைய ஆத்மாவாகவும் அவர் தான் இருக்கார். எந்த சங்கராதி ஈஸ்வர விநியோகம் பண்ணாரோ அத்தனை பேர் சங்கரர்கள் ரூபத்திலையும் அவர் தான் இருக்கார். விஸ்வதேஜோஹரானாம்னு எத்தனை பேர் இந்த சங்கராதிகள் விஸ்வதேச அபகரிக்கிறவா இருக்காளோ அத்தனை பேருடைய ரூபத்திலையும் அவர் தான் இருக்கார். அப்போ எல்லாத்துலேயும் அவர் ஒருத்தர் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எங்கேருந்து சங்கம் வரும்? சங்கம் அப்படின்னு சொன்னாலே ரெண்டுன்னு இருந்தால் தானே சங்கம்னு ஒன்று ஏற்படும். அப்போ ரெண்டுங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் அத்வைதம் அப்படின்னு ஒன்று தீர்மானம் ஆயிடுதுன்னு சொன்னாக்க அப்போ எங்கேருந்து சங்கம்னு ஒன்று ஏற்படும். அதனால சொல்கிறார், இத்தனை பேரும் கூட இருந்தாலும் கூட, ஆசைப்படாதவா கூட இருந்தாலும் கூட, இந்த அங்கத்தை விட்டு போக மாட்டேன்னு ஸ்ரீதேவியே ஒட்டின்றே இருந்தாலும் கூட ந குவாபித்தே சங்க வார்த்தா, உனக்கு ஒரு சங்கம் இருந்ததுன்னு ஒன்றும் கிடையாதுப்பா. அதனால என்ன ஆச்சாம், தத் வாத்தாகார வாசின்னு, ஹே வாத்தாகார வாசின்னு அப்படிங்கிறார். விசேஷமாக சங்கம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சங்கத்தை ஏற்படுத்துகிறார். இது வரைக்கும் கூட ஏதோ நிர்குண வஸ்துவை பற்றி பேசின்னு இருந்தார், ஏதோ பெருமாளை பற்றி பேசின்னு இருந்தார் அப்படிங்கிறத விட்டுடலாம். ஆனால் வாத்தாகார வாசின்னு அதெல்லாம் மேலே இருக்கிறவளுக்கு சாத்தியம்பா, கீழே இருக்கிறவளுக்கு சங்கம் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாதா? ஏன்னா முன்னாடி தான் சொல்லியிருக்காரு இல்லையா, கஸ்மான்னோ நிஷ்கலஸ்துவம் சகலைதி வச்ச ஸ்தொத் கலாஸ்வேவ பூமன்னு அப்படின்னு முன்னாடி சொல்லியிருக்காரு இல்லையா. உனக்கு நிஷ்கலன் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு விஷயந்தான் உங்ககிட்ட நிலச்சிருக்கு. ஆனால் சகலன் அவயவத்தோட கூடியவன்னு சொல்கிறது உன்னுடைய இந்த அவதார ரூபங்கள், ஹர்ஷாவதார மூர்த்தியாக நீ எடுத்துக்கக்கூடிய ரூபங்களில் தான் நீ சகலன் அவயவத்தோட கூடியவன் அப்படின்னு சொல்கிறா அப்படிங்கிறார் இல்லையா. அதை மறுபடியும் நினைவுபடுத்துகிறார் இந்த இடத்துல. தத் வாத்தாகாரவாசின்னு நக்வாபித்தே சங்க வார்த்தா, ஹே வாத்தாகாரவாசின்னு, ஹே குருவாயூரில் இருக்கக்கூடியவனே, ஹே முரஹரா, முரனை கொன்றவனே, முரன்கிற அசுரனை வதம் பண்ணவனே, நீ எப்படி இருக்க தெரியுமா, பகவத் சப்த முக்கியாஸ்ரயோசி, பகவான் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு முக்கியமாக நீதான் ஆசிரியம் அப்படிங்கிறத தெரியப்படுத்தும்படியாக நீ இருக்க அப்படிங்கிறார். ஏன்னா ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய தர்மஸ்ய யசஸ்ஸ்ரியா, இந்த சமக்கிரமான ஐஸ்வர்யம், முழு ஐஸ்வர்யம் இருக்கு இல்லையா, அப்பேற்பட்ட ஐஸ்வர்யம், தர்மம்னு சொல்லக்கூடியதான அந்த வீரியம், யசஸா கீர்த்தி, ஸ்ரீயா, இந்த ஸ்ரீதேவியானவள் இருக்கார் இல்லையா அவளுடைய விஷயம், அதுக்கப்புறம் ஞான வைராக்கியோச்சைவ ஷண்ணாம் பக இதீரணா அப்படின்னு சொல்கிறார். இந்த ஞானம் வைராக்கியம்னு சொல்லக்கூடியதான இந்த ஒரு 6 விஷயம் இருக்கு இல்லையா, ஐஸ்வர்யம், தர்மம், யசஸ், ஞானம், வைராக்கியம், இந்த 6 விஷயம் இருக்கு இல்லையா, இந்த 6 விஷயத்துக்கும் பகஹா அப்படின்னு பேர். பகம் அப்படின்னு தமிழ் சொல்லணும்னா பகம் அப்படின்னு அதுக்கு பேர். இந்த 6 விஷயம் யார்கிட்ட இருக்கோ அவன் பகவான் அப்படின்னு பேர். பகவான் பகஹா ஆனந்தி அப்படின்னு சொல்லும்போது ஆச்சாரியாலும் இதே தான் பாஷ்யம் பண்ணுறார். இந்த பகவான் அப்படிங்கிறதுக்கு இந்த 6த்தையும் யார்கிட்ட இருக்கோ அப்பேற்பட்டவனுக்கு பேர் பகவான்னு பேர். அது அத்தனையும் தீர்மானம் ஆகிடுது இல்லையா இப்போது. அதனால் பகவத் சப்த முக்கியாஸ்ரயோசி, அதனால தான் பரமேஸ்வரனை பகவான்னு சொல்லலாமா அப்படிங்கிறதுக்காக இவர் பேசுகிறார். பரமேஸ்வரன் பகவான் சொல்லிடலாமே அப்படின்னாக தான் அழுத்தி சொல்கிறார். சங்கராதீஸ்வர விநியமனம்னு சொன்னதுக்கான காரணம். அதனால் பகவான்னு சொன்னால் ஒன்றத்தாம்பா சொல்லலாம். அடுத்தது பகஹா அப்படிங்கிறதுக்கும் இந்த 6 விஷயம் இருக்கு இல்லையா. நம்ம சங்கம் இருக்குன்னு கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா, சங்கம் இருக்குமே, இத்தனை பேர் இருந்தால் சங்கம் இருக்குமே அப்படின்னு கேட்டோம் இல்லையா. அது சந்தேகத்தை போகிறதுக்காக தான் அடுத்த நாமாவே சொன்னார் பீஷ்மர் பகஹா. அசரளவுக்கு பாஷ்யம் பண்ணிட்டார். இந்த ஐஸ்வர்யாதி 6 விஷயத்தை யார் மறுபடியும் சம்ஹார காலே ஹந்தி அப்படின்னு விட்டார். யார் இந்த பிரளயத்தினுடைய முடிவில் மறுபடியும் அழிக்கிறானோ அப்போ சங்கம் இல்லாமல் போய்டுமே அவனுக்கு. அதனால் அவன் தான் பகஹா அப்படிங்கிறார். அதனால் பகவான்னு சொன்னால் இந்த 6 விஷயம் இருக்கணும். அந்த 6 விஷயம் பொருந்தி இருக்கக்கூடிய ஒரே வஸ்து நீ மட்டும்தான்ப்பா. அதனால் பகவத் சப்த முக்கியாஸ்ரயோசி, பகவான்னு ஒருத்தரை சொல்லணும்னு சொன்னால் அதை ஒன்றைத்தான் சொல்லலாம். அதுக்கு முக்கியமாக அந்த சப்தத்துக்கு ஏற்ற சுரூபமாக நீ தான் இருக்க அப்படின்னு சொல்கிறார். அதை இங்கே சுகாச்சாரியால் பாகவத்தில் அனுபவிக்கிறார். சயேஷ நரலோகேஸ்மின் அவதீர்ணः ஸ்வமாயயா ரேமே ஸ்ரீரத்னகூடஸ்தः பகவான் பிராகிருதோ யதா. சூதபுராணிகர் ரிஷிகள்கிட்ட சொல்லும்போது சொல்கிறார், பேர்பட்ட பகவான்பா, சங்கமே இல்லாத பகவான்பா,
அப்பேற்பட்டவன் அவதாரம் பண்ணியிருக்கான் கிருஷ்ணனாக. ஆனால் இங்கே எப்படி இருக்கான் தெரியுமா? நரலோகே அஸ்மின்னு சயேஷா. அப்பேற்பட்ட அந்த பரமபுருஷன் நரலோகே, இந்த பூலோகத்துக்கு அஸ்மின்னு நரலோகே, இந்த இந்த பூலோகத்தில், இந்த மனுஷர்கள் வாழக்கூடிய இந்த லோகத்தில் அவதாரம் பண்ணி என்ன பண்ணுறான்? அவதீர்ணா ஸ்வமாயையா, ஸ்வமாயையா அவதீர்ணா. அதுதான் விஷயம். இன்னொருத்தரால் பிறப்பிக்கப்பட்டு பிறக்கலை அவர். தனக்கே சுவாத்மனோபீஸ்வரஸ்துவம் சொன்னார் இல்லையா? அதனால தான் சொன்னார், சம்சாரத்தை தன்னைத்தானே தள்ளிக்கக்கூடியதான ஒரு சக்தி. அதனால் இவனை சம்சாரத்தை தள்ளிண்டு ஸ்வமாயையா ரேமே ஸ்திரீரத்ன கூட்டஸ்தா பகவான் பிராகிருதோ யசா. துவாரகைக்கு வந்ததுக்கப்புறம் ஜனங்கள் எல்லாரும் எப்படி வரவேற்றாங்கிறத பார்த்தோம். அடுத்தது இந்த பட்ட மகிழ்ச்சிகள் இருக்கா இல்லையா, அவளும் கிருஷ்ணனுடைய பத்திரிகளும் இருக்கா இல்லையா, அவள் அத்தனை பேரும் கிருஷ்ணனை எப்படி வரவேற்றா துவாரகைக்கு அப்படிங்கிறத பற்றி வர்ணிக்கிறார். அப்போ சொன்னார், அப்படி சுற்றி வர பெரிய ஸ்திரீகள் சமூகம் நிற்க அதுக்கு நடுப்புற பகவான் இருந்தாலாம். அதை பார்க்கும்போது எப்படி இருந்ததா? பிராகிருதோ யசா, ஒரு பிராகிருதமான ஒரு மனுஷன், சாதாரண மனுஷன் எப்படி தன்னுடைய பத்னிகளோடு கூட, தன்னுடைய குழந்தைகள் கூட, தன்னுடைய சுற்றம் சூழ, தன்னுடைய பந்துக்கள் எல்லாரும் சுற்றி நிற்க ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோடனே இவன் ஒரு மனுஷங்கிறத காட்டிண்டு போயிட்டு வந்த கதை எல்லாத்தையும் சொல்லி தான் எடுத்துகிட்டு வந்த சாமான் எல்லாத்தையும் தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்து இப்படிலாம் பண்ணுவானோ அந்த மாதிரி யார் பண்ணுறான்னா பகவான் பிராகிருத்தோ யசா அப்படிங்கிறார். அந்த அப்பேற்பட்ட பகவான் பா, யார் பகவானுக்கு உள்ள சப்தத்துக்கே உரித்தானகனா இருக்கானோ அப்பேற்பட்டவன் இங்கே அப்படி இருக்காங்கிறா. இந்த பகவத் சப்தத்தை இன்னொரு இடத்துலையும் நம்ம ரசிக்கலாம். பட்டதிரி இந்த பிரசமஸ்கந்த பரிச்சேதம்னு சொல்லக்கூடியதான இந்த இடத்துல பின்னாடி சொல்கிறதையும் சேர்த்து வச்சு கொஞ்சம் வெங்கமாக இந்த இடத்த சொல்லிட்டு போயிட்டார், நம்ம ரசிக்க வேண்டியதாக இருக்குது. என்னென்னா, பகவானபி கோவிந்தா அப்படின்னு யுதிஷ்டர் கேட்குறார் அர்ஜுனனை பார்த்து. யுதிஷ்டர் யாகங்கள்லாம் முடிச்சுட்டு அர்ஜுனனை கிருஷ்ணனோட சேர்ந்து துவாரகைக்கு அனுப்பிடுறார். துவாரகையிலேருந்து மறுபடியும் திரும்பி அர்ஜுனன் வரான். அப்போ கொஞ்சம் இவருக்கு அங்கே இருக்கக்கூடிய சகுனங்கள்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி தோணவே, நாரதரும் சில உபதேசங்கள்லாம் பண்ணிட்டு போகவே பயந்துட்டே அர்ஜுனனை பார்த்து கேட்குறார், பகவானபி கோவிந்தா, அப்பா பகவான் சௌக்கியமாக இருக்காரா நம்மளுடைய எதுபுரியில அப்படிங்கிற அந்த கேள்விக்கான விடையும் இந்த பகவத் சப்த முக்கியாஸ்ரயோசி. ஏன்னா சங்கம்னு ஒன்று வச்சுட்டு இருக்கான் இல்லையா, பாண்டவ சங்கம் அப்படின்னு ஒரு பெரிய சங்கம் ஒன்று இருக்கே, லோகத்துக்கு கண்ணில் அப்படி தெரியறதே. ஏன்னா கௌரவ பக்ஷன் இவன், பாண்டவ பக்ஷன் பாவன், பாண்டவ சாரதி வேஷம் கிருஷ்ண அர்ஜுன சாரதி வேஷம்னு கங்கண கட்டின்னு சுற்றின்னு இருக்கான் இல்லையா. இவாளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். விஜய ரத குடும்ப ஆத்த தோத்திரேன்னார். விஜயரசத்தை குடும்பமாக ஆக்கின்னுட்டான் அவன்னார். அதுக்கு என்னடா காரணம், எதுக்கடா குடும்பத்தை பற்றி பேசினார் இங்கே அப்படின்னாக்க, ஒரு குடும்பத்தை எப்படி பலவிதமான தப்புகள் பண்ணி ஒரு குடும்பத்தை ரட்சிக்க வேண்டிய அந்த புருஷனானவன் காப்பாற்றுவானோ அந்த மாதிரி பல கபட நாடகங்கள் ஆடி இந்த அர்ஜுனுடைய தேரை காப்பாற்றினானாம் 18 நாள் யுத்தத்தில். அதனால என்ன சொன்னார், விஜயரச குடும்ப ஆத்த தோத்திரேன்னார். விஜயரச குடும்பகான்ட்டார், அதுவே குடும்பமாக எடுத்துட்டார். அங்கேயே சாணம், அங்கேயே பானம், அங்கேயே போஜனம் எல்லாம் அந்த இடத்துலையே அப்படின்னு சொல்லி பாண்டவ பக்ஷன் எனக்கு பாண்டவாள்கிட்ட தான் ஸ்நேகம் இருக்குது அப்படிங்கிறத காட்டிண்டு வேர்வை சிந்தி அந்த குதிரையினுடைய குளம்படி மண் எல்லாத்தையும் தன் மேலே தூவிகிண்டு இல்லாத தப்பெல்லாத்தையும் பண்ணி இப்படியாவது இந்த அர்ஜுனனை காப்பாற்றுவேன்னு ஒரு சங்கம் வச்சுருக்கார் இல்லையா, அந்த சங்கத்தையும் விட்டுட்டு போகிறாருங்கிறத கேட்கறதுக்காக வேண்டி இவர் என்ன சொன்னார், பகவானபி கோவிந்தா பிரம்மண்யா, பகவானபின்னு சொல்லிவிடல கோவிந்தஹான்னார். அப்பா பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடியவா கோகுலத்தில் இருக்கிறவா எல்லாரும் என்ன சேர்ந்தவான்னு சொல்லி இந்திரனை பகச்சின்ற அப்பேற்பட்ட கோவிந்தன்பா, தேஜஸ் சம்ஹாரி வீரியம் விஸ்வதேஜோஹரானாம்னு சொன்னார் இல்லையா, ஈஸ்வர விநியமனம் ஐஸ்வர்யம் சங்கராதீஸ்வர விநியமனம் சொன்னார் இல்லையா, அதையும் இந்த இடத்துல நினைவுபடுத்துகிறார். அந்த கோவிந்த சப்தத்தின் மூலியமாக இந்திரனுக்கு யார் இந்திர பதவி கொடுத்தாரோ அப்பேற்பட்ட இந்திரன் கோவிந்திரன் அப்படிங்கிறத காட்டுறான் இல்லையா அந்த கோவிந்த சப்தத்தினால. அதனால கோவிந்தா அவன் சங்கமில்லாதவனா, எப்படிப்பா சங்கமில்லாத போவான், பிரம்மண்யா பிரம்மண்யன் பாவன், பிராமணாள்கிட்ட பற்றுடையவன் பாவனவன். அது மட்டும் இல்லைப்பா பக்த வத்சலகா,
பக்தால் ஒருத்தர் இருந்துட்டா அப்படின்னு சொன்னால் அவளுக்குன்னே எல்லாத்தையும் பண்ணக்கூடியதாக அவள் பின்னாடியே சுற்றின்னு இருக்கவன்பா. அவன் எப்படி இருக்கான்? கச்சித் புரே சுதர்மாயாம் சுகமாஸ்தே சுஹൃத்விருத்தா. அதான் சுதர்ம நகரத்தில் சுஹൃத்விருத்தா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சுற்றுச்சூழல் இருப்பாளே, அவனுக்கு எப்போதும் இருந்துகிட்டே இருப்பாளே, அவளோட கூடியவனாக இருக்கானா. மங்களாயச்ச லோகானாம் க்ஷேமாயச்ச பவாயச்ச ஆஸ்தே எதுகுலாம் போது ஆத்யா அனந்தசகா புமானு எத் பாகுதண்டகுப்தாயாம் சபுரியாம் யாதவோர்ச்சிதாக கிரீடந்தி பரமானந்தம் மகாபௌருஷிகா இவ. யாருடைய ஒரு புஜபலத்தை ஆசிரியிச்சு அந்த எதுகுலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இருந்துருக்காளோ, எது புரியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இருந்துருக்காளோ, அப்பேற்பட்ட பகவான் சௌக்கியமா நன்னா இருக்காரா அப்படின்னு கேட்கும்போது தான் இவன் சொன்னா வஞ்சிதோகம் மகாராஜேன்னா பகவத் சப்தத்தை அங்கே உபயோகப்படுத்தியிருக்கார். அதுக்கப்புறம் இந்த தேஜசம்ஹாரி வீரியம் சொன்னேன் இல்லையா, அந்த தேஜசம்ஹாரி வீரியத்துக்கு இந்த 15வது அத்தியாயத்துக்கு போக வேண்டியிருக்கு. பகவான் அப்படிங்கிறதுக்கு 14வது அத்தியாயம், இந்த தேஜசம்ஹாரி வீரியம் அப்படிங்கக்கூடியதானத்துக்கு 15வது அத்தியாயத்துக்கு போக வேண்டியதாக நம்ம இருக்குது. வஞ்சிதோகம் மகாராஜே ஹரிணா பந்துரூபிணா ஏன மே பஹிருதம் தேஜஹ தேவ விஸ்மாபனம் மஹது. வஞ்சிதோகம் மகாராஜேன்னர் ஆரம்பிக்கும் போதே அர்ஜுனன் ரொம்ப கத்கதையாக தோல்லாம் தொங்கி போய் கண்லேருந்து தாரதாரியா தீர்த்தம் ஊத்திண்டு நடக்க முடியாமல் தவழ்ந்துண்டு அந்த கிருஷ்ணன் சொர்க்காரோகணம் சொதாமாரோகணம் பண்ணிவிட்டார், வைகுண்டாரோகணம் பண்ணிவிட்டார் அப்படின்றத கண்ணு நேர பார்த்து அந்த துவாரக கடலுக்குள்ளே போனதை பார்த்துட்டு வந்த அர்ஜுனன் சொல்கிறார், வஞ்சிதோகம் மகாராஜா, இதில் என்ன வஞ்சனை இருக்குது? சுவாமி வந்த வேலையை முடித்தார், திருப்பி வைகுண்டத்தை கலையும் போனார், இதில் என்ன வஞ்சனை இருக்குது? நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பிரம்மண்யனாச்சே பக்தவத்சலனாச்சே அவன் கோவிந்தனாச்சே அப்பேற்பட்ட பகவான் சொன்னேன் இல்லையா, அவன் பகவான்கிறது மட்டும்தான் உண்மை. நீங்க சொன்ன மீதி மூணும் பொய் போல தெரியறது. ஹரிணா பந்து ரூபினான். அவர் பந்து இல்லை, பந்து ரூபத்தில் இத்தனை நாள் இருந்திருக்கார். அப்ப அவர் சரியா போச்சா? கோபித்தே சங்கவார்த்தாங்கிறது சரியா போச்சா? அவருக்கு சங்கம் இல்லைங்கிறது தீர்மானமாச்சா? அவர் அர்ஜுனன் சொல்றார், பந்து ரூபினா, ஒரு பந்து ரூபத்தில் இருந்துன்னு நம்மளை வஞ்சுட்டான்பா கிருஷ்ணன். என்ன ஆச்சுன்னா ஏனமே பகிருதம் தேஜஹா தேவ விஸ்மாபனம் மகது. எந்த ஒரு கிருஷ்ணன் போனானோ அவனோடையே சேர்ந்து என்னுடைய தேஜஸ் போயிடுத்து. அப்பேற்பட்ட தேஜஸ் சம்ஹாரி வீரியம். அந்த தேஜஸ் என்னடா எப்பேற்பட்ட தேஜஸ் அப்படின்னு சொன்னால் இவர் சொல்கிறார், அப்பா நான் பல பேருடைய தேஜஸை நான் அபகரிச்சிருக்கேன், பல பேருடைய பராக்கிரமத்தை நான் சம்மாரம் பண்ணியிருக்கேன் நினச்சின்னு இருக்கேன். யத் சம்ஸ்ரயாத் திருபதகேஹம் உபாகதானாம் ராஜ்யாம் ஸ்வயம்பரமுகே ஸ்மர துர்மதானாம் தேஜோ ஹிருதம் கலு மயாபிஹதச்ச மத்ஸ்யா சஜீகிருதேன தனுஷாதிகதாச்ச கிருஷ்ணா. யத் சம்ஸ்ரயாத்துங்கிறார். நான் இந்த திரௌபதியினுடைய சுயம்பலத்தில் பல ராஜாக்களை ஜெயிச்சு அந்த மத்யத்தை அடித்து அந்த திரௌபதியை நான் கவர்ந்துன்னு வந்தேனே, அந்த ராஜாக்களுடைய தேஜஸ் எல்லாத்தையும் என்னால் எப்படி அழிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் எத் சம்ஸ்ரயாத்து, யாருடைய சங்கம் எனக்கு இருந்ததுனால நான் அப்பேற்பட்ட ராஜாக்களை ஜெயிச்சேனோ அப்பேற்பட்ட அந்த பந்துரூபியான ஹரிக்கிட்ட அந்த நம்ம ஹரியானவன் நம்மளை வஞ்சிச்சுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் சொன்னார், எத் தேஜசா நிருப சிரோங்கிரி மகன் மகார்த்தே ஆர்யோர்ஜுனஸ்தவ கஜாயுத சத்தவீரியா தேனாஹிருதாக பிரமதநாத மகாய பூபாக என்மோஜிதாக ததனயன் பலிமத்தரேதே. எப்பேற்பட்ட ராஜசூய யாகம் பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சு என்னை போய் திக்விஜயத்துக்கு அமிச்சேலே, நான் என்ன பண்ணேன், போய் அத்தனை ராஜாக்களையும் போய் ஜெயிச்சுன்னு வந்தேனே, அத்தனை ராஜாக்களுடைய அந்த தேஜஸ் எல்லாத்தையும் அழிச்சுன்னு வந்தேனே, அதுக்கு காரணம் எத் தேஜஸா, அந்த எந்த ஒரு கிருஷ்ணனுடைய தேஜஸ் அதுக்கு காரணமாக இருந்ததோ அப்பேற்பட்ட அந்த பந்துரூபியான கிருஷ்ணன் நம்மளை வஞ்சிச்சு விட்டார். இதுக்கப்புறம் தான் விஷயம். இந்த விஸ்வ தேஜோஹரானாம் தேஜஸ் சம்ஹாரி வீரியம்னு சொல்லும்போது சங்கராதீனாம்னு சொன்னோம் இல்லையா, அந்த சங்கரனுக்கும் இவருக்கும் எங்கடா சண்டை வந்தது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது வாஸ்தவத்தில் அவா ரெண்டு பேருக்கும் டைரக்டாக ஏற்பட்ட சண்டை இல்லையா. அதை இங்கே அர்ஜுனன் சொல்றார், எத் தேஜசாத பகவான் யுதிசூல பாணிஹி விஸ்மாபிதா சகிரிஜஹா அஸ்திரமதான் நிஜம் மே அந்யேபி ஜாஹ மமுனைவ கலேவரேண பிராப்தோ மகேந்திர பவனே மகதாசனார்த்தம். அது டைரக்டாக மகாவிஷ்ணுக்கும் சங்கரனுக்கும் ஏற்பட்ட சண்டை இல்லையாம், அர்ஜுனனுக்கும் சங்கரனுக்கும் ஏற்பட்ட சண்டையாம். கிராதார்ஜுனியத்தை பற்றி அந்த இடத்துல பேசுகிறார். அர்ஜுனன் அங்கே இப்போ பரமேஸ்வரனுடைய யுத்தம் பண்ணும்போது அந்த
பகவானுடைய பாசுபதாஸ்திரம்னு சொல்லக்கூடிய அந்த நிஜாஸ்திரம் இருக்கே, பரமேஸ்வரனுடைய நிஜாஸ்திரம், அதை கொடுக்கறதுக்காக வேண்டி பரமேஸ்வரன் சிக்ஷை பண்ண, அதை வாங்கறதுக்காக வேண்டி தபஸ் பண்ணிட்டு இருக்கிறச்சே இது இடைஞ்சல் வந்துருத்தேன்னு சொல்லி இவர் பிரதியுத்தம் பண்ண அர்ஜுனன் யாருடைய தேஜஸ்னால அந்த பகவான் யுதி சூலபாணிஹி, இந்த இடத்துல தான் விசேஷம். இந்த இடத்துல பகவான்னு விட்டார் சூலபாணி. பகவத் சப்த முக்கியாசிரயோசின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகத்திலேயே கூட அதில் தான் பாகவத்தில் ஒரு பெரிய ஏற்றமே. அந்த சைவமோ வைஷ்ணவமோ எந்த வித பேதமும் இருக்காது, அத்வைதம் அப்படிங்கிறது நிலச்சி நிற்கும் பாருங்க. நமக்கு பாகவதம் படிக்க படிக்க சிவபக்தியும் வளரும், விஷ்ணு பக்தியும் வளரும். அதனால் பகவத் சப்த முக்கியாசிரயோசின்னு சொல்கிறார் அந்த இடத்துல. ஆனால் இங்கே என்ன சொல்கிறார், பகவான் யுதிசூலபாணிகின்னு பரமேஸ்வரனுக்கு அந்த பகவத் சப்தம் செட்ட பொருத்தமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல விசிஷ்ய சொல்கிறார். தேஜசாத பகவான் யுதி சூலபாணிஹி விஸ்மாபிதா ச கிரிஜா. இதில் தான் பெரிய விஷயம், பரமேஸ்வரன் மட்டும் திருப்திப்படுத்தப்படலை என்னால் சகிரிஜா அப்படின்னார். கிரிஜையோட கூடிய, ஏன்னா அவதார சக்தி, சக்தியோட கூடி இருக்கக்கூடிய சங்கரனை ஜெயிச்சேங்க அவரை நான் வியப்படைய வச்சேன் அப்படிங்கிறான் அர்ஜுனன். சக்தி இல்லாத சிவன் இருந்து என்ன பிரயோஜனம்? அப்பேற்பட்ட சக்தியும் கூட இருந்து சகிரிஜா, அப்பேற்பட்டதான அந்த பரமேஸ்வரன் யாருடைய தேஜஸ்னால ஆச்சரியப்பட வைக்க முடிஞ்சதோ அதுதான் விஸ்வதேஜோகரானாம் சங்கராதீனாம் தேஜஸ் சம்ஹாரி வீரியம் அப்படிங்கக்கூடியதான ஒரு விஷயம். அப்பேற்பட்ட யாருடைய தேஜஸ்னால இது சாத்தியமாச்சோ அப்பேற்பட்ட அந்த ஹரிணா பந்துரூபினா வஞ்சிதோகம், அப்பேற்பட்ட பிரபுவானவன் நம்மளை எல்லாரையும் வஞ்சிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறார். அப்பேற்பட்ட இந்த 2 இடத்த இந்த துவாரகையில் பகவான் இப்படி சாதாரண பிராகிருதமாக சுத்தின்னு இருக்கார் அப்படிங்கிறதையும் மேலே தன்னுடைய வைகுண்டாரோகண காலத்தில் எந்த விதமான சங்கமும் இல்லாமல் இந்த ஈஸ்வர விநியமனம்னு சொல்லக்கூடியதான இந்த சங்கரனையும் ஜெயிக்கக்கூடிய பகவத் சப்தம் எப்படி இவருக்கு பொருந்துறது அப்படிங்கிறத பற்றியும் பாகவத்தில் வர்ணிச்சிருக்கார். அப்படிங்கிறத ஒரு சுருக்கமாக பட்டத்திரி முதல் தசகத்தில் சொல்லி முடிக்கிறார். 2வது தசகம் ஆரம்பம். சூரியஸ்பர்தி கிரீட்டமூர்ததிலக புரோத்பாசி பாலாந்தரம் காருண்யாகுலநேத்ரம் ஆர்திரஹசிதோல்லாசம் சுனாசாபுட்டம் கண்டோஜன்மகராபகுண்டலயுகம் கண்டோஜ்வலத்கௌஸ்துபம் त्वद्रूपं वनमाल्यहारपटल श्रीवत्सदीप्रं भजे. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 10 ஸ்லோகம் எழுதின பட்டதிரிக்கு பக்தி அப்படியே மேலோங்கி எடுத்து பகவத் ஸ்வரூபம் வந்துடுத்தோம். ஏன்னா விரகதாபத்தில் இருக்கார் இல்லையா, பகவான் வைகுண்டத்துக்கு போயிட்டார்னு சொன்னால் யாரால் நம்ப முடியும், யாரால் ஒத்துக்க முடியும்? இப்படிலாம் பண்ணலாமா? உத்தவர் சுவாமியாலேயே ஒத்துக்க முடியல. நீ எப்படி இருந்தாலும் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகேன் மறுபடியும் யுகத்துக்கு நீ இந்த அவதாரம் பண்ணிட்டு தான் இருக்க. ஆனால் இதுவோ கலியுகம் வந்துடுத்து, அடுத்த யுகம் ரொம்ப நாள் ஆகும். மீதி யுகத்துலலாம் நீ நிறையா அவதாரம் பண்ணியிருக்க, கலியுகத்தில் அவதாரமே இல்லைன்னு சொல்கிறேன். இது நியாயமே இல்லை. மீதி யுகத்திலையான அவதாரம் கம்மியாக இருந்தால் தப்பு கிடையாது. கலியுகத்தில் அதர்மம் ஜாஸ்தியாக இருக்கும், அங்கே தானே உனக்கு அவதாரம் ஜாஸ்தியாக தேவைப்படும். அதனால் நீ என்ன பண்ணுற, போயிட்டு வரத்துக்கு பதிலாக இங்கேயே இருந்துரே சௌரியமாக இருக்கும்னு உத்தவ சுவாமி வேண்டுகிறார். அப்போது சுவாமி வைகுண்டத்துக்கு போகிறான்னு சொன்னால் யாருக்குத்தான் அது பிடிக்கும்? அதனால் பட்டத்திரியானவர் அதை எழுதும்போது ஆஹா பகவான் வைகுண்டத்துக்கு போகிறார் அப்படிங்கிறத நினச்ச உடனே அடுத்த க்ஷண நேரத்தில் அவருக்கு உடனே மயிர்கூச்செறிஞ்சு ஆனந்த பாஷ்பம் வந்து பக்தியினுடைய மேலீட்டில் அந்த பகவான் அப்படி பார்த்தார். எந்த பகவான் வைகுண்டாரோகணம் பண்ணாரோ அதே பகவான் இன்னைக்கு குருவாயூர் க்ஷேத்திரத்தில் அப்படி கண்ணுக்கு நேரம் பட்டத்திரிக்கு தெரிகிறாராம். அந்த தெரியக்கூடிய அந்த பகவானை பார்த்து இவர் ஸ்தோத்திரம் பண்ணுறார். அந்த சுவாமி எப்படி இருக்கார்னா, சூரிய ஸ்பர்தி கிரீடம் ஊர்ததிலக புரோத்பாசி பாலாந்தரம் காருண்யாகுலநேத்ரம் ஆர்திர ஹசிதோல்லாசம் சுனாசாபுட்டம் கண்டோத்யன் மகராபகுண்டலயுகம் கண்டோஜ்வலத்கௌஸ்துபம் त्वद्रूपं वनमाल्यहारपटल ஸ்ரீவத்சதீப்ரம் பஜே. அப்பா உன்னுடைய ரூபம் எப்படி இருக்கு தெரியுமா? சூரியஸ்பர்தி கிரீடம், சூரியனையே பொறாமப்பட வைக்கக்கூடியதான ஒரு கிரீட்டம்பா, சூரியனை மிஞ்சின ஒரு கிரீட்டம். அப்படி ஜால் அடிக்கிறதா, அப்படி ஜொலிக்கிறதா அந்த கிரீட்டம்.
அந்த கிரீட்டத்தினுடைய ஒரு டால் தான் சூரியன்னு வச்சுக்கலாம். அப்பேற்பட்ட அந்த சூரியன் ஒரு 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 முத்து அந்த பகவானுடைய கிரீட்டத்திலேருந்து ஒரு ஒரு முத்தை எடுத்து இப்படி வச்சா அது சூரியன் அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்டதான அந்த கிரீட்டம் ஜொலிக்கிறதுப்பா. ஊர்த திலக புரோத்பாசி பாலாந்தரம், அந்த விசாலமான நெத்தி இருக்கே அதில் கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி அதில் அப்படி ஊர்த திலகம் விட்டுருக்காதான். கஸ்தூரி திலகம் லலாட்ட பலகே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம்னு எந்த ஒரு தியான ஸ்லோகம் பாகவதத்துக்கு சொல்லியிருக்கோ அப்பேற்பட்டதை சொல்கிறார். அந்த ஊர்த திலகம் கஸ்தூரி திலகத்தை இட்டுருக்காராம். அப்பேற்பட்ட விசால நெத்தியில் நடுப்புற கரெக்டாக பார்த்து மேல் நோக்கி இருக்கக்கூடியதான அந்த ஊர்த திலகத்தை அப்படி நல்லா ஜொலிக்கிற மாதிரி இட்டுருக்காராம். அந்த அந்த திலகம் மட்டும் தனியாக வெளிச்சமாக தெரியுமா. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கா. நம்ம காட்சிப்படுத்தக்கூடிய சித்திரங்கள் எல்லாமும் பகவானுக்கு அந்த திலகம் மட்டும் தனியாக லைட் அடித்து போகிற மாதிரி இப்போ ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிருக்கா. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கு ஆதாரமும் நமக்கு இருக்குது. அதனால் புரோத்பாசி பாலாந்தரம் அப்படி அது நன்னா ஜொலிக்கிறதா அந்த நெத்திக்கு நடுப்புற. காருண்யாகுல நேத்திரம் அப்படியே கருணை மழை பொழியக்கூடியதான அப்பேற்பட்ட ஆனந்த பாஷ்பத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு கண்ணா. ஆகுலம்னா அப்படி சஞ்சலப்பட்டதுன்னு அர்த்தம். அது எப்படி இருக்கா அப்படி மூடி மூடி திறக்கிறதா. அதனால் கருணையினால் அங்கேயும் இங்கேயும் போகிறதுன்னு ஒரு அர்த்தம் இருந்தாலும் அந்த இமை மூடிறது இல்லையா. அதனால் அது எப்படி இருக்கா அந்த கருணை கடலில் அலை வந்துட்டு போகிற மாதிரி இருக்கான். அதனால் காருண்யாகுல நேத்திரம் ஆர்திர ஹசிதோல் லாசம் அப்படி கருணையினால் அந்த சிரிப்பில் ஒரு மழை வந்தா மாதிரி ஒரு துளிகள்லாம் இருக்கா. அப்படியே மழைத்துளி மாதிரி அந்த காருண்யாகுல நேத்திரம் ஆர்திர ஹசிதோல் லாசம். அந்த சிரிப்பை பார்க்கும்போதே நமக்கு மனசுக்குள்ள ஒரு ஈரம், நெஞ்சில் ஈரம் இல்லையான்னு கேட்குறோம் இல்லையா. அவருக்கு சிரிப்பிலேயே ஈரம் இருக்கான் பகவானுக்கு. அதனால கல்லிஞ்சக்காரன்னு சொல்லிட முடியாது பகவான், அவனுக்கு ஈரமும் இருக்குது. அதனால ஆர்திர ஹசிதோல்லாசம் அப்படி அழகாக சிரிச்சுட்டு அந்த உல்லாசம் அப்படி விளையாடின்னு இருக்கான். சுவாமியினுடைய உதத்தில் சிரிப்பு விளையாடின்னு இருக்கான். அப்பேற்பட்ட ஒரு அழகு. சுனாசா பூட்டம் அழகான நேர்த்தியான நீளமான மூக்கு. ஒரு எள்ளு பூ எப்படி இருக்குமோ திலபுஷ்பம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நேர்த்தியான நீளமான அழகான மூக்கு உடையதான். கண்டோத்யன் மகராப குண்டலயுகம். ரெண்டு விஷயம். கன்னத்தில் இந்த குண்டலங்களுடைய டால் அடிக்கிறது, கண்டமும் கண்ணாடி போல் இருக்குது. அதனால கன்னத்தில் குண்டலங்கள் தெரியறது. ரெண்டு மாவும் எடுத்துக்கலாம் நம்ம. இந்த கண்டம்னா இந்த கன்னத்துக்கு பேர். அதில் இந்த குண்டலங்கள் தெரியறது இந்த கண்ணாடி போல் இருக்கிறதுனால. இருந்தாலும் இந்த குண்டலத்தினுடைய டாலில் இந்த கன்னமும் இன்னும் பளபளங்கிறது. ரெண்டும் மாற்றி மாற்றி அடிக்கிறது. கண்ணாடியில் டால் அடித்தா எப்படி இருக்கும், நம்ம கண்ணாடியில் டார்ச் அடித்தோம்னா நம்ம மூஞ்சிலே திருப்பி அடிக்கும். அந்த மாதிரி இந்த குண்டலத்திலேருந்து அந்த கன்னத்துக்கு கன்னமாகிற கண்ணாடியில் டால் அடித்து அந்த கண்ணாடியில் பட்ட டாலானது மறுபடியும் ரெஃப்ளெக்ட் ஆகி திரும்பி வரும்போது மறுபடியும் இந்த குண்டலத்தில் பட அந்த குண்டலத்தினுடைய டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாகி அந்த குண்டலத்தினுடைய டால் மறுபடியும் இந்த கன்னத்துக்கு போக இப்படி மாறி மாறி ஒன்றுத்துக்கு ஒன்று டால் அடிச்சுட்டே இருக்கான். அதனால் பிரகாசம் அங்கே குறையவே இல்லையா. கண்ணு கூசுறது, கண்ணை பறிக்கிறதுங்கிற சுவாமியை பார்க்கும்போது. கண்டோத்யன் மகரா குண்டலயுகம் கண்டோஜ்வலத் கௌஸ்துபம். கௌஸ்துபங்கிற மணிஹாரம் அந்த கண்டத்தில் ஜொலிச்சுன்னு இருக்கு. தொத்ரூபம் வனமால்யஹார பட்டல ஸ்ரீவத்சதீப்ரம் பஜே. பகவானுடைய அந்த கழுத்தில் வனமால ஸ்ரீவத்சங்கிற மச்சமுடையதான பருவுடையதான அந்த ஹிருதயம் வக்ஷஸ்தலம் அத்தனையோட கூடிய உன்னுடைய அந்த ரூபத்தை நான் பஜிக்கிறேன்பா. கேயூராங்கத கங்கனோத்தம மகாரத்னாங்குலீயாங்கித ஸ்ரீமத்பாஹு சதுஷ்க சங்கத கதா சங்காரி பங்கேருகாம் காஞ்சித் காஞ்சன காஞ்சி லாஞ்சித லசத் பீதாம்பராலம்பினீம் ஆலம்பே விமலாம்புஜத்யுதிபதாம் மூர்த்திம் தவார்த்திச்சிதம். அப்பா கேயூரம்னு சொல்லக்கூடியதானே தோள்வளைகள், அங்கதம்னு சொல்லக்கூடியதானே அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கையில் உள்ள அந்த இடத்தினுடைய ஆபரணங்கள், தோளுக்கு கீழே ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல உள்ள ஆபரணங்கள் கையில் கட்டிக்கிறது. கங்கணம் கையில் போட்டுக்கக்கூடியதான அந்த மணிக்கட்டில் போட்டுக்கக்கூடியதான அழகான வளையல்கள். மகாரத்னாங்குலீயாங்கித பெரிய பெரிய ரத்தங்கள்லாம் பதிச்சதான மோதிரங்களை எல்லா விரல்லையும் போட்டுருக்காராம் சுவாமி தனித்தனியே. இந்த கைக்கு ஒரு 10, இந்த கைக்கு ஒரு 10, இந்த கைக்கு ஒரு போருமா அவருக்கு சுவாமிக்கு ஒரு எவ்வளோ போட்டால் தேவலாம். எப்பேற்பட்ட கை, சஹசிரபாகு இல்லையா சுவாமி, அப்பேற்பட்டதான ஒரு பெரிய கை. ஆஜானு பாகுன்னு சொல்லக்கூடியதான இந்த முட்டி வரைக்கும் சுவாமியோட கை நீண்டிருக்குமா.
பேர்பட்டதான கையின்னா அப்போ எப்பேற்பட்ட ஒரு எவ்வளோ ஒசரமான எவ்வளோ நீளமான விரல்கள் இருக்கும். அந்த நீளமான விரல்களுக்கு எவ்வளவு மோதிரம் போடலாம், எவ்வளோ பெரிய மோதிரம் போடலாம். அப்போ அவ்வளோ பெரிய மோதிரம்னு சொன்னால் அதுக்கு பதிக்கக்கூடிய கல் எவ்வளோ பெருசாக இருக்கும். அப்பேற்பட்ட அதனால தான் சொன்னார் மகாரத்னாங்குழியாங்கிதேன்னார். மகாரத்னாங்குழியாங்கித ஸ்ரீமத் பாஹு சதுஷ்க சங்கத கதா சங்காரி பங்கேருஹாம் அப்படின்னு ஒரே பதம் ஆரம்பத்துலேருந்து ஆரம்பித்து ஒரே பதம். இந்த 2வது ஸ்லோகத்தில் முதல் 2 பாதமும் சேர்த்து ஒரே பதம். அப்படி பெரிய பெரிய ரத்னங்கள் பதிச்சதான இழைக்கப்பட்டதான அந்த அங்குலீக்கங்களை உடைய அந்த ஒரு விரல்களை உடைய ஸ்ரீமத் பாஹு சதுஷ்க சங்கத கதா சங்காரி பங்கேருகாம் அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீமத் பாஹு. ஏன்னா இத்தனை இருக்கு இல்லையா, கையுரம் இருக்குது, அங்கதம் இருக்குது, கங்கணம் இருக்குது, மகாரத்னங்கள் சேர்க்கப்பட்டதான அந்த அங்குலியக்கம் இருக்குது. அத்தனையும் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் ஸ்ரீமத் பாஹு. ஏன்னா இங்கேருந்து மகாலட்சுமி கட்டாட்சம் இந்த வக்ஷஸ்தலத்திலேருந்து இருக்கு இல்லையா, அதனால் அப்பேற்பட்ட ஸ்ரீமத் பாஹு சதுஷ்கம் 4 கை. அதில் என்ன இருக்கா, அந்த 4 கையிலையும் சும்மா இல்லையா, 4 கையிலையும் ஒவ்வொரு சாமான் இருக்குது. கதை, சங்கம், சக்கரம், தாமரை 4த்தையும் அந்த 4 கையில் ஏந்திட்டு இருக்காராம். அது எப்படி இருக்கா, சங்கத்தேங்கிறார். இவர் கையில் வச்சுட்டு இருக்காருன்னு சொல்லலை, அது கையில் வந்து உட்காண்டிருக்கான். சங்கமோ சக்கரமோ கதையோ பத்மமோ இவர் கையில் வச்சுன்னு இருக்கலையா, அது வந்து உட்காண்டிருக்கான் சுவாமியினுடைய கையில். நான் இருப்பேன். அதனால தான் சொன்னார் கிளம்பி போகிறச்சேவும் சொல்லிட்டு போகிறதில்ல. அம்பரீஷ சரித்திரத்தில் எனக்கு தெரியாதே, அவனா சுதர்சனன் கஷ்டம்னு வந்ததுன்னா சுதர்சனா போய் காப்பாற்றி விட்றான்னு சொன்னதுக்கான காரணம் இவர் பிடிச்சி வச்சுட்டாதானே சொல்லிட்டு கிளம்புறதுக்கு. நம்மளாம் கோயிலுக்கு போயிட்டு வந்தால், கோயிலுக்கு போனால் சுவாமிகிட்ட சொல்லிட்டா கிளம்புறோம். நம்மளா போகிறோம், நம்மளா வரோம். அவன் சுவாமிகிட்ட யார் வேணால் போகலாம், யார் வேணால் கிளம்பலாம். சுவாமி எல்லாத்துக்கும் உரிமை கொடுத்துருக்கார். அதனால் சுவாமி சுதர்சனத்தை இவரை வச்சுட்டு அதில் சொல்லிட்டு கிளம்புறதுக்கு, பர்மிஷன் கேட்டு கிளம்புறதுக்கு, அதனால் அவராக கிளம்பி போயிடுறாருங்கும் போது அவராக தான் உட்காண்டிருக்காருங்கிறது நமக்கு தெரியறது இல்லையா. அதனால் இந்த சங்கம் சக்கரம் கதை பத்தும் இது 4ம் சுவாமி கையில் வந்து அதுவாக உட்காண்டிருக்கான். காஞ்சித்துனார். காஞ்சித்து இன்னதுன்னு சொல்லிட முடியாதான் சுவாமியினுடைய ரூபத்தை. அந்த மூர்த்தி இருக்கே சுவாமியினுடைய மூர்த்தி, அது வந்து இன்னதுன்னு சொல்லிட முடியாதான். யாராலனா பிரம்மாதிகளால் கூட சொல்லிட முடியாது இல்லையா. பிரம்மாதய சுரகனாக முனையோத சித்தாக சத்தைகதானமதையோ வச்சசாம் பிரவாஹைஹி நாராதிதும் புருகுணைர் அதுனாபி விப்ருஹு கிம் தோஷ்டுமர்ஹதி சமே ஹரிருக்ரஜாத்தேஹே அப்படின்னு சொல்கிறார் இல்லையா பிரகலாத சுவாமி. பிரம்மாதிகள் சப்தகுணமே நிரம்பி இருக்கிறவா, அவளுடைய வாக்குங்கிற பிரவாகம் சரஸ்வதி தேவிக்கே பதியாக இருக்கக்கூடியவர் பிரம்மா. அப்பேற்பட்டவருடைய வச்சசாம் பிரவாஹைஹி, வச்சசாங்கிறதும் பகுவச்சனம், பிரவாஹிங்கிறதும் பகுவச்சனம். அப்பேற்பட்ட அந்த பிரவாகத்தினாலையும் யாரை முழுசாக சொல்லி முடிச்சிட முடியலையோ பிரம்மாதி தேவர்கள் அத்தனை பேரினாலையும் பிரம்மாதயா சுரகனாக முனையா அத சித்தாக சத்தியதானமதையா அப்படி எல்லாத்தையும் பகுவச்சனம் போட்டு அத்தனை பேரும் சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை நான் எப்படி சொல்லிட முடியும், அதுவும் முக்தஜாத்தேகே அசுரகுலத்தில் பிறந்த நான் எப்படி சொல்லிட முடியும் அப்படிங்கிறார். அதே தான் இங்கேயும் சொல்கிறார். காஞ்சித்து ஏதோ சொல்லிவிடலான்னு பார்த்தேன்பா உன்னை பற்றி, ஏதோ உனக்கு சங்கம் கிடையாது, அப்பேற்பட்ட ஈஸ்வரன் ஐஸ்வர்யத்தை உடையவன், அப்பேற்பட்ட வீரியத்தை உடையவன், அப்பேற்பட்ட ஸ்ரீயுதன், அப்பேற்பட்ட சங்கம் இல்லாதவன் அப்படின்னு உன்னை பற்றி ஏதோ சொல்லிடலான்னு பார்த்தேன். சரி ரூபத்தை வர்ணிக்கலான்னு பார்த்து ரூபத்தை வர்ணிக்க ஆரம்பித்தேன். ஆனால் சொல்ல முடியாது போல் இருக்கு. காஞ்சித்து அது ஒரு வஸ்து, அது ஒரு மாதிரி மூர்த்தி. அது எப்படி இருக்கும்னா அந்த மூர்த்தி மாதிரி இருக்கும், அவ்வளோதான் சொல்லலாம். வேறு எப்படி சொல்கிறது? ராவணையோர் யுத்தம் ராவணையோர் இவன் ககனம் ககனாகாரம். ககன வானம் எப்படிறா இருக்குன்னா வானம் மாதிரி இருக்கும். சாகரோபமாக கடல் எப்படி இருக்குன்னா கடல் மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏதோ சொல்லலாம், நீளமாக இருக்கும், அதில் அலைகள்லாம் வந்துட்டு போயின்னு இருக்கும் அப்படின்னு ஏதோ சொல்லலாமே தவிர கடல் எப்படி இருக்கும் சொல்லு, அதுக்கு சரியான உமானம் சொல்லுன்னா எப்படி சொல்கிறது? சொல்ல முடியாது இல்லையா. அதனால சொல்கிறார், இத்தனையும் நான் சொன்னது எப்படி இருக்குன்னா கடல் நீளமாக இருக்கும், தண்ணி வடிவமாக இருக்கும், தீர்த்த வடிவமாக இருக்கும், அதில் அலை வந்துட்டு போகும்ன்றது சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் இத்தனை நாய் சொன்னதுப்பா. ஆனால் உன்னுடைய ஒரிஜினல் ரூபத்தை என்னால் சொல்ல முடியாது. ஸ்வரூபம் உன்னுடைய சொஸ்வரூபத்தை சொல்லிட முடியுமா? அப்பேற்பட்ட ஆத்மானுடைய ரூபமாச்சே, சுவாத்மானுபவன் ஆத்மாராமனாச்சே நீ. அதனால உன்னுடைய மூர்த்தி எப்படி இருக்குன்னா காஞ்சித்து ஒரு ரூபம் இருக்குப்பா. அப்பேற்பட்ட அந்த காஞ்சித்து அந்த மூர்த்தி எப்படி இருக்கான்? காஞ்சன காஞ்சி லாஞ்சித லசத் பீதாம்பராலம்பினி மூர்த்தி. அந்த மூர்த்தியில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க காஞ்சன காஞ்சி, அந்த அப்படியே தங்கமயமான ஒட்டியானம் கட்டின்னு இருக்காராம்.
அந்த ஒட்டியானம் லாஞ்சித லசத் பீதாம்பராலம்பினி. இந்த ஒட்டியானத்தினால அந்த பீதாம்பரம் ஜொலிக்கிறது, அந்த பீதாம்பரத்தினால இந்த ஒட்டியானம் ஜொலிக்கிறது. எப்படி அந்த கண்டோத்யன் மகராப குண்டலேகம் சொன்னோமோ அந்த மாதிரி அங்கே இடுப்பில் பீதாம்பரம் கட்டின்னு இருக்காரா, அந்த பீதாம்பரத்து மேலே ஒட்டியானம் கட்டின்னு இருக்காரா. பீதாம்பரத்தினால அந்த ஒட்டியானத்துக்கு அழகாக இருக்குது, ஒட்டியானத்தினால பீதாம்பரத்துக்கு அழகாக இருக்குது. இந்த மேட்ச் ட்ரெஸ்ஸு தேடுறதுக்கு நம்ம இவ்வளோ செலவுப்படுறோமே, சுவாமிக்கு அதெல்லாம் தேவையில்லையா, இயற்கையாக அமைஞ்சிருக்கான். அதெல்லாம் ட்ரெஸ்ஸு தேட வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு இருக்கிறது என்னென்னலாம் அமைகிறதோ எல்லாமே அவர் தானே. அதனால் அவர்கிட்ட போனது எல்லாமே அழகாக இருக்கும். அதனால தான் துருவ மகாராஜன் திருப்பி வரும்போது சுருச்சியும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணால் அப்படிங்கும்போது பகவான் ஆசிரித்த வாழ்க்கை. அதுக்கப்புறம் எதிரி யார், சொந்தம் யார், தேவையானவா யார், தேவையில்லாதவா யார், தேவையான வஸ்து எது, தேவையில்லாத வஸ்து எது, எதுவுமே கிடையாது பகவான் ஆசிரித்த வாழ்க்கை. அதனால என்னாச்சா எல்லாமே அழகாடும் பகவானை சேர்ந்துட்டா அப்படிங்கிறதுனால இந்த இந்த ஒட்டியானத்தினால பீதாம்பரம் அழகாருது, பீதாம்பரத்தினால இந்த ஒட்டியானம் அழகாருது. அப்பேற்பட்ட அந்த பீதாம்பரத்தை கட்டின்னு இருக்கக்கூடிய விமலாம்புஜ திதிபதாம், அப்பழுக்கில்லாத அந்த ஒரு பாதம் இருக்கே, அந்த தாமரை போன்ற பாதம், அப்பேற்பட்ட அந்த பாதத்தை உடைய உன்னுடைய மூர்த்தியே நான் என்ன பண்ணுறேன், ஆலம்பே கெட்டியாக பிடிச்சிக்கிறேன்பா. எதுக்கு தெரியுமா, ஆர்த்திச்சிதம். அந்த மூர்த்தியானது எப்பேற்பட்டது தெரியுமா, மனக்கவலை எல்லாத்தையும் போகக்கூடிய மூர்த்திப்பா. இத்தனை நாழியாக வயித்தவலின்னு அப்படி தவிச்சுட்டு இருந்தார் ரோகத்தினால. அதில் அந்த ரோகத்தில் உடம்பு முழுக்கவே வலிக்கும், அதில் வயிறும் பிரதானமாக வலிக்கும், அதனால் வயித்தவலின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். வாதரோகம் அப்படிங்கிறது உடம்பு முழுக்கவே சிரமத்தை கொடுக்கக்கூடியதான ஒன்று. அதில் பிரதானமாக வயத்தில் விசேஷமாக பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால வயித்தவலின்னு சொல்கிறது. அப்படி அந்த அந்த ரோகத்தை பற்றி நினச்சிட்டே உட்காண்டிருந்தேன். கஷ்டாத்தே சிருஷ்டி சேஷ்டான்னு சொல்லும்போது இந்த ரோகத்தை கொடுத்தது எனக்கு நல்லத்துக்குத்தான் நினச்சிட்டேனே தவிர அந்த ரோகம் இருக்கிற நினப்பு எனக்கு போலப்பா. ஆனால் அந்த இப்போ வர்ணிச்சேனே சூரியஸ்பர்தி கிரீட்டம்னு ஆரம்பித்து ஒன்று நினச்சி அப்படி தியானம் பண்ணும்போது ஆர்த்திச்சிதம், மனக்கவலையை போக்கிடுத்தூன்னர். இத்தனை நாளி அவருக்கு வியாதியை பற்றி கவலை இருந்தது. ஆதி வேற வியாதி வேற. வியாதிங்கிறது இந்த சரீரத்துக்கு ஏற்படக்கூடிய பாதை, ஆதிங்கிறது மனசில் ஏற்படக்கூடிய பாதை. இந்த வியாதியை ஈஸியாக நம்ம போகின்றோம்னா அதுக்கு வைத்தியம் இருக்குது, எத்தனையோ விதமான உபாயங்கள் இருக்குது, போகிடலாம். ஆனால் இந்த ஆதி மனக்கவலை எப்படி போகிக்கிறதுன்னா ஒன்றை நினச்சா போயிடுறதுப்பா. வயிற்று வலி அது தேகத்தை சம்மந்தப்பட்டது, ஆனால் வயிற்று வலி இருக்கே அப்படிங்கிற கவலை இருக்கு இல்லையா, அது மனசு சம்மந்தப்பட்டது. ஆனால் இப்போ வயிற்று வலி இருக்குது அப்படிங்கிறத ஒரு வழியாக கஷ்டாதே சிருஷ்டி சேஷ்டாங்கிற ஸ்லோகத்து மூலியமாக அடிச்சுவிட்டேன். இந்த வயிற்று வலி இருக்கவே இருக்குப்பா, அதையும் நான் அனுபவிக்கிறேன் சந்தோஷமாக. ஏன்னா நீ அது தான் கொடுத்த, அது கிடச்சதுனால தான் நீ எனக்கு கிடச்ச, அதனால நான் அதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன், அதை ஏற்றுண்டார். ஆனால் வயிற்று வலி இருக்கே போகணுமே அப்படிங்கிற எண்ணம் இவருக்கு மனசுக்குள்ளே அந்த ஆதி இருந்துதான் அந்த அந்த மனக்கவலை போயிடுதான். அதனால சொன்னார் ஆர்த்திச்சிதம், மூர்த்தியும் தவிர ஆர்த்திச்சிதம், அப்பேற்பட்டதான ஒரு ரூபம் இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி இவர் வர்ணிக்கிறார். இதை பாகவதத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆர்த்திச்சிதம் தவ மூர்த்திம் ஆலம்பே அப்படின்னு சொல்லும்போது எங்கடா தோன்றதுன்னு சொன்னால், பரீட்சித்து தன்னுடைய அம்மாவான உத்தரையினுடைய கர்ப்பத்தில் எந்த பகவானை பார்த்தாரோ அந்த பகவானை பற்றி தான் பட்டத்திரி சொல்கிறான்னு தெரிகிறது. மாதுஹூ கர்ப்பகதோ வீரஹா சததா பிருகுணம் தனா ததர்ஷ புருஷம் கஞ்சித் தஹ்யமானோஸ்திரதேஜசா. அந்த இடத்துல புருஷம்னு சொன்னதுனால கஞ்சித்து அப்படின்னு சுகர் வியாசர் சொன்னார். இந்த இடத்துல மூர்த்திங்கிற சப்தத்தை உபயோகம் பண்ணதுனால இவர் காஞ்சித்து அப்படிங்கிற, இது ஸ்திரீலிங்கம் மூர்த்திங்கிற பதம், அதனால இவர் காஞ்சித்துங்கிற பதத்தை போட்டார். இங்கே புருஷங்கிற பதம் அந்த லிங்கம் மாறினத்தினால கஞ்சித்து அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அவ்வளோதானே வித்யாசந்தர் ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை தான் சொல்லியிருக்கார். மாதுஹூ கர்ப்பகதோ வீரஹா, அம்மாவுடைய வயத்துக்கு போன அந்த வீரனானவன் ஹே பிரபுநந்தனா அவர் என்னத்தை பண்ணால் புருஷம் கஞ்சித்து புருஷம் ததர்ஷே அஸ்திரதேசா தஹ்யமானஹா வீரஹா கஞ்சிது புருஷம் ததர்சே. அந்த அஸ்வத்தாமனால் ஏவப்பட்டதான அந்த அஸ்திரம் உத்திரையனுடைய கர்ப்பத்துக்குள்ளே தகிச்சுண்டு அவனை ஹிம்சை பண்ணும்போது அந்த வீரனானவன் ஒரு புருஷனை பார்த்தான். அவனுக்கும் பேர் இல்லைப்பா, அந்த புருஷனை என்ன பேர் சொல்லி அழைக்கிறது, எப்பேற்பட்ட கருணாமூர்த்திக்கு என்னன்னு பேர் சொல்கிறது, அவனுடைய கருணையை என்னன்னு சொல்கிறது தெரியலையே. வெளில இருக்கிறவாளை காப்பாற்றுறதுக்காக தேர் ஓட்டி இழைச்சி வேர்வை செய்து
உழைச்சது பொத்தாதுன்னு இந்த அமானுஷ்யமாக ஒரு மனுஷனால் சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை செய்யறேன்னு இறங்கி விட்டாரே இந்த பகவான், கர்ப்பத்துக்குள்ளே போய் காப்பாற்றுறேன்னு இறங்கினாரே, அதனால் புருஷம் கஞ்சித்து இருந்தாப்பா சொல்ல முடியாது. அது ஒரு தெய்வம்ப்பா, அதுக்கு நாம ரூபம்லாம் கிடையாதுப்பா, அதனுடைய கருணையை வர்ணிக்கவே முடியாதுப்பான்னு அவர் ஆரம்பிக்கிறார். அங்குஷ்டமாத்திரமலம் ஸ்புரத்புரடமௌலினம் அபீச்ய தர்சனம் ஷ்யாமம் தடித்வாசசமச்யுதம் ஸ்ரீமத்தீர்घचतुर्बाहुं தப்தகாஞ்சன குண்டலம் க்ஷதஜாக்ஷம் கதாபாணிம் ஆத்மனः சர்வதோ திசம் परिभ्रमन्तमुल्काभां भ्रामयन्तं गदां मुहुः अस्त्रतेजः स्वगदया नीहारमिव गोपतिः विधवन्तं सन्निकर्षे பரீக்ஷதக இத்யசௌ. அந்த மாதாவுடைய கர்ப்பகதனான வீரன் கஞ்சித் புருஷம் ததர்ஷே, அப்பேற்பட்ட ஒரு புருஷனை பார்த்தான். அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, அங்குஷ்ட மாத்திரம் ஒரு 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 கட்டவரல் என்ன சைஸுக்கு இருக்குமோ அந்த கட்டவரல் சைஸில் தான் இருந்தார். அபீச்ச தரிசனம் ஷியாமம் தடித்வாசசம். இவர் சொன்ன அந்த பீதாம்பரம் பீதாம்பராலமினியும்னார் இல்லையா, அப்பேற்பட்ட அந்த பீதாம்பரத்தை கட்டின்னு இருக்காராம். ஸ்ரீமத் தீர்க்க சதுர்பாகும் அப்படின்னு பாகவத்தில் சொன்னார். இவர் சொன்னார் ஸ்ரீமத் பாஹு சதுஷ்க சங்கத கதா சங்காரி பங்கேர்காம் நாராயணியத்தில் பட்டத்திரி சொன்னார். அதனால் ரெண்டு பேருமே ஸ்ரீமத் சப்தத்தை உபயோகப்படுத்தியிருக்கா. ஸ்ரீமத் தீர்க்க சதுர்பாகும் தப்த காஞ்சன குண்டலம் அப்படின்னார். நல்ல அப்படியே காய்ச்சின தங்கம் எப்படி இருக்குமோ அந்த தங்கத்தினால செய்யப்பட்டதான குண்டலத்தை உடையவன்னார். இவர் கண்டோத்யன் மகராப குண்டலயுகம்னார் பட்டதிரி. க்ஷதஜாக்ஷம், இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, க்ஷதஜாக்ஷம்னு ஒரு விசேஷம் இங்கே பாகவதத்தில் ரத்தம் வழிஞ்சுதான் சுவாமி கண்ணில், அது ஒன்று தான் இங்கே வித்தியாசம். இவர் அதுதான் சொன்னார், கொஞ்சம் கொஞ்சமாக காருண்யாகுல நேத்திரம் ஆகுல நேத்திரம்னார் இல்லையா. ஆகுலம்னா அது வந்து கவலையோடு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இல்லையா. கருணையினால் எப்படி ஆகுலமாச்சு, சஞ்சலத்தை உடையதான கண்ணா எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், இந்த க்ஷதஜாக்ஷம் ரத்தம் வந்துடுத்துன்னு சொன்னதை தான் பட்டதிரிக்கு அதை சொல்ல மனசு வரலையா. அந்த சுவாமி கண்ணில் ரத்தம் வருதுங்கிறத எப்படி சொல்கிறதுங்கிறதுனால ஆகுல நேத்திரம்னு அதை வெங்கியமாக சொல்லிட்டு போயிட்டார். அதனால் கதாபாணிம் சொன்னார் இல்லையா, கதா சங்காரி பங்கேருகாம்னு கையில் வச்சுன்னு இருக்காருன்னு. ஆத்மன சர்வதோதிஷம் பரிபிரமந்த முல்காபாம் பிராமயந்தம் கதாமுகு. அந்த கையில் இருக்கிற கதையை நாலா பக்கமும் சுழட்டி அஸ்திரதேஜா ஸ்வகதையா நீஹாரமிவ கோபதி. அந்த தன்னுடைய கதையினால் அந்த அஸ்வத்தாமனுடைய அந்த அஸ்திரதேஜஸ் எல்லாத்தையும் விதவந்தம் அழிச்சுன்னு இருக்கக்கூடியதான அந்த வஸ்துவை பரியேக்ஷத கையித்யசௌ. இந்த வஸ்து யாரு, இந்த புருஷன் யாரு அப்படின்னு இந்த பரீட்சித்தானவன் கர்ப்பத்துக்குள்ள உத்தரியினுடைய கர்ப்பத்தில் இருந்த அந்த வீரனானவன் பார்த்தான் அப்படிங்கிறார். அதனால தான் சொல்றார், தொத்ரூபம் வனமால்யஹார பட்டல ஸ்ரீவத்ஸ தீப்ரம் பஜே ஆலம்பே விமலாம்புஜ த்யுதிபதாம் மூர்த்திம் தவார்த்திச்சிதம். ஆர்த்திச்சிதம்னு சொல்லக்கூடியதான மனக்கவலையானது. ஏன்னா இவ்வளவு நாள் சிரமப்பட்டு இத்தனை நாள் சத்தியத்தை காப்பாற்றி தர்மம் ஸ்தாபிக்கப்படும், இதுக்கு மேலே இந்த ராஜ்யத்தில் கஷ்டமே வராதுன்னு நினைக்கும் போது அடுத்த ராஜான ஒருத்தர் இல்லாமல் போயிட்டா எப்படி அராஜகமாக போயிடாதோ. ராஜா இல்லாததுக்கு பேர் அராஜகம்னு பேர். அப்பேர் அராஜகமாக போயிடாதோ இந்த குருவம்சம்னு அத்தனை பேரும் அந்த கர்ப்பம் இப்படி அழியறதேன்னு பார்த்து மனக்கவலையோடு குமுறின் இருக்கும்போது அந்த க்ஷணத்தில் வந்து நான் இருக்கேன்னு சொல்லி எந்த ஒரு வஸ்து வந்து காப்பாற்றித்தோ அப்பேற்பட்ட ஆர்த்திச்சிதம் தவ மூர்த்திம் ஆலம்பே, அப்பேற்பட்ட உன்னுடைய மூர்த்தியை நான் வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிறேன்ப்பா, எனக்கு அதுதான் கதி அப்படின்னு பட்டதிரி சொன்னார். அதே மாதிரி நம்ம அத்தனை பேரும் பகவானுடைய காலை பிடிப்போம். நம்ம அத்தனை பேருக்கும் எல்லா விதமான கஷ்டங்களும் பகவானுடைய அனுகிரகத்தினால நீங்கணும். அந்த ஆர்த்தி இல்லாமல் எப்போதும் இந்த பகவானை தியானம் பண்ணக்கூடிய சந்தோஷம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும். பகவானை பிரார்த்தனை பண்ணி முடிச்சுக்கிறேன். கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா.